வெல்கம் டு அவர் சேனல் தியரி ஆர் ப்ராக்டிகல். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஏன் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்குன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக ரொம்ப பூமிங்காக இருக்குது. அதோட ஜாவாஸ்கிரிப்டோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப வந்து வேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்ஸாக இருக்குது. அதோட மேஜர் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து வெப் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அதுக்கடுத்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ஜாவாஸ்கிரிப்டும் ஒரு மேஜர் லாங்குவேஜாக இருக்குது. இப்போ வந்து முந்தி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இருந்துச்சு, இப்போ பேக் எண்ட் இருக்கிறனால ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப பூமிங்காக இருக்குது. அதே நேரத்தில் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ரியாக்ட் நேட்டிவ், அயானிக் அப்படி நிறைய ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம்ஒர்க்ஸ் தெரியணும்னா நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக தெரியணும். அதே நேரத்தில் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு பெரிய லாங்குவேஜாக இருக்குது, யூசிங் எலக்ட்ரான் ஜேஎஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டோட கம்ப்ளீட் டுட்டோரியலை இந்த சீரீஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நான் VS கோடில் இன்ட்ரோ டு ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நான் index.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ index.html ஃபைலில் என்னோட HTML கோடிங் எடுக்க போகிறேன். HTML, அதுக்கப்புறம் ஹெட் ஓகே கிளியர் பண்ணிக்கிறேன். ஹெட், இப்போ இதில் டைட்டில், இப்போ இன்ட்ரோ டு ஜாவாஸ்கிரிப்ட் இப்படி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு இன்னொன்று ஒரு வழி இருக்குது, நான் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு எமட் அப்படின்னு சொல்லுவாங்க, VS கோட் கொடுக்குற எமட். இந்த எமட் வச்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எக்ஸ்ட்ராமேட் ஆகும்னா நமக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும் இந்த ஃபைல். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எமட்டை யூஸ் பண்ணி நிறைய HTML டேக்கை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த பாடியில் டைப் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, டைட்டில் எக்ல உள்ள டாக்குமெண்ட்டை இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைலை நான் குரோமில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பாத்தை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதை என்னோட index.html அப்படின்னு நான் டைப் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபைல் லோட் ஆயிடுச்சு. இன்ட்ரோடக்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம். ஓகே, இப்போ இதில் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கணும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட், இதில் தான் உங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாமே ரன் ஆகும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் எல்லாமே அடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி console.log of hello world செமிகோலன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதில் எதுவுமே ஒன்றுமே தெரியாது. ஏன் காரணம்னா, இது வந்து நம்மளோட டெவலப்பர் டூல்ஸில் தெரியும். அந்த டெவலப்பர் டூல்ஸை நம்ம வியூ பண்ணோம்னா இன்ஸ்பெக்ட், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த எலமெண்ட்ஸ்க்கு அப்புறம் கன்சோல் அப்படின்னு இருக்கும். அந்த கன்சோலில் நம்ம இந்த console.logலாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ண ஓகே வந்துருச்சு, அலோவால்ட் வந்துருச்சு. console.log அங்கே நம்ம டைப் பண்ண அலோவால்ட் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்து நான் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு console.log of welcome to JS செமிகோலன். ஓகே, இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணால் வெல்கம் டு JS எனக்கு டிஸ்பிளே ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாவாஸ்கிரிப்ட், அதாவது நம்மளோட HTML ஃபைல்லே இருக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்டர்னலாகவும் ஜாவாஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பேர் இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட். இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த நியூ ஃபோல்டரில் JSன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். JS ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் நான் என்ன பண்ணுறேன்னா index.js அப்படிங்கிற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் அதே மாதிரி நம்ம console.log அடிக்க போகிறோம். console.log of I am from external JS file. இப்போ இந்த ஃபைலை நம்ம அந்த HTML கூட லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் பண்ணோம்னா, ஸ்கிரிப்ட் சோர்ஸ் ஈக்குவல் டு, இதோட சோர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட JS ஃபோல்டரில் அதுக்குள்ள index.js அப்படிங்கிற ஃபைல் இருக்குங்க பார்த்தீங்கன்னா. இப்போ JS/index.js இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைல் இது கூட லிங்க் ஆயிரும். ஸோ நான் ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா I am from external JS ஃபைல், இதுவும் நமக்கு எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டும் நம்ம இதோட லோட் ஆயிடுச்சு. இதுதான் இன்லைன் ஆயிடுச்சு, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்.
நம்மளோட எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இந்த இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஒட்டுமொத்தமாக கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வேரியபிள் எப்படி இருக்க வேறுங்கிற கீவேர்ட் கொடுத்துக்கோங்க. பர்சன் நேம் ஈக்குவல் டு நேம்னு வச்சுக்கலாம். நேம் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நேம் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துக்கலாம் நேமுக்கு. ஸோ என்ன பண்ணலான்னா இப்போதைக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்கலாம்னா சிங்கிள் கோட்ஸ் அவினாஷ் செமிகோலன். இப்போ இந்த ஃபைலை நம்ம இது என்ன பண்ணலாம்னா இந்த நேமை நம்ம கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்த்துக்கலாம். கன்சோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் நேம் செமிகோலன். ஓகே, இப்போ இதை நம்ம சேவ் பண்ணி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம நேம் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அவினாஷ் அப்படிங்கிற நேம் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்படி தான் ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணலாம். வேரியபிளாக ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்கிள் கோட்ஸையும் நம்ம ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும், டபுள் கோட்ஸையும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறதுக்கு வேர் நேம் ஈக்குவல் டு அவினாஷ். ஸோ அதே தான் நான் டைப் பண்ணுறேன். இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணால் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மற்ற டேட்டா டைப்ஸ் தான் எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் என்ன பண்ணலாம் செமிகோலன் கன்சோல் டாட் லாக் ஆஃப் நேம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இன்ட்டு ஃப்ளோட் அப்படிங்கிற டைப் பார்த்துருப்போம். ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் இன்ட்டு ஃப்ளோட் எல்லாமே என்ன டைப்னு சொல்லுவாங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்பர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் டைப்பில் தான் இன்ட்டு ஃப்ளோட்டு எல்லா வேல்யூமே சிங்கிள் டைப்பில் நம்பராக தான் இருக்கும். என்ன வேரியபிள் கொடுத்தாலும் டெசிமல் பிளேசஸ் வச்சு கொடுத்தாலும் அது நம்பர் தான். நான் இன்ட்டு கொடுத்தா நம்பர் தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21. இப்போ இந்த கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்க்குறேன் ஏஜ். அதுக்கப்புறம் பூலியன் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்ப்போம். பூலியன் டேட்டா டைப்ஸ்னால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பூலியன் டேட்டா டைப்ஸ் எப்படி கொடுக்கலாம்னா வேர் இஸ் adult equal to true console dot log of is adult. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு நேமும் டிஸ்பிளே ஆயிடுச்சு, ஏஜும் டிஸ்பிளே ஆயிடுச்சு, பூலியன் வேல்யூஸ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டை வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுவோம். வேறுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுவோம். அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இல்லைனா பூலியனாக இருக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். அந்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிளோட டைப் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம காட்டும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஸ்ட்ரிங் வந்து அது வந்து என்ன டைப் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வேரியபிள் நேம்ஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுக்க போகிறோம். இப்போ நான் அதே நேம் கொடுக்குறேன் அவினாஷ் அப்படின்ட்டு. இப்போ இதோட டைப் என்ன வருதுன்னு பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் டைப் ஆஃப் நேம். இப்போ இதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் டைப் வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த ரெண்டு தேவையில்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங் டைப் வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன டைப் பண்ணோம்னா ஏஜ் டைப் பண்ணோம். ஸோ வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு அதே 21. இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் டைப் ஆஃப் ஏஜ். இது வந்து கன்ஃபார்மாக நம்பர் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நம்பர் டைப். ஏன்னா இன்ட்டு ஃப்ளோட் எல்லாமே இங்கே வந்து நம்பர் டைப் தான். ஓகே, இப்போ அடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இதில் ஒரு அமௌண்ட் அதில் வந்து டெசிமல் பிளேசஸ் வைப்போம். அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு 199.20. இப்போ இதை கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்த்தோம்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் டைப் ஆஃப் அமௌண்ட் செமிகோலன். ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இதுவும் நம்பர் டைப் தான். சொன்ன மாதிரி டெசிமல் பிளேசஸ் வந்தாலும் சரி, இன்ட் வந்தாலும் சரி, அது நம்பர் டைப்பாக தான் எடுத்துக்குது ஜாவாஸ்கிரிப்ட். அடுத்து வந்து பூலியன் வேல்யூஸை பார்ப்போம். வேர் இஸ் adult equal to true console dot log of type of is adult. ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். பூலியன் டைப் தான். நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு வேல்யூ கொடுக்காம விட்டுறோம். டிஃபைன் பண்ணுறோம், அதுக்கு வேல்யூ கொடுக்காம விட்டுறோம்.
இப்படி டிஃபைன் பண்ணாமல் இருக்கிற அந்த வேரியபிள் வந்து என்ன டைப் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வேர் அன்டிக்ளேர்ட் வேரியபிள் செமிகாலன். இப்போ இதோட டைப் என்ன பார்ப்போம், கன்சோல் டாட் லாக் ஆஃப் டைப் ஆஃப் undeclared variable செமிகாலன். ஸோ ஓகே, இது இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அன்டிஃபைன், அதாவது ஒரு வேரியபிளை நீங்கள் டிஃபைன் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் டைப் எடுத்துக்குது, அன்டிஃபைன் அப்படிங்கிற ஒரு டைப்பை. அது என்ன பார்க்க போகிறோம்னா நல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணிடும். பட் அதுக்கு வந்து நல் வேல்யூ கொடுத்தா அதோட டைப் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். நல் வேல்யூ ஈக்குவல் டு நல் செமிகாலன் கன்சோல் டாட் லாக் ஆஃப் டைப் ஆஃப் null value செமிகாலன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கு. பட் நல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா வேரியபிள்ஸ் தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம ஒரு வேரியபிள் பண்ணலாம், வேர் ஏஸ் ஈக்குவல் டு 10. இப்போ வந்து இதில் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா அடிஷன் பார்ப்போம். அடிஷன் இப்போ அதுக்கு வந்து இன்னொன்று ஒரு வேரியபிள் நமக்கு தேவை. ஸோ அது அந்த செகண்ட் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், வேர் பி ஈக்குவல் டு 20. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்து இன்னொன்று ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். வேர் ஆட் ஈக்குவல் டு a plus b semicolon console dot log of add semicolon. இப்போ அடுத்து சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ சப்ராக்ஷன் வேர் sub is equal to a minus b semicolon console dot log of sub semicolon. அடுத்து தேர்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் டைப் பண்ணுங்க, வேர் மல் equal to a star b star operator. So console dot log of mul semicolon. அடுத்து division where div is equal to division operator a slash b semicolon console dot log of div semicolon. ஓகே, இப்போ அதோட வேல்யூ வந்து 10, 20. ஸோ அடிஷன் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா 10 + 20 = 30 நமக்கு கிடைக்கும். அடுத்த சப்ராக்ஷன் பண்ணால் 10 - 20 = -10 நமக்கு கிடைக்கும். அதாவது 10, 20 மைனஸ் பண்ணோன்னா -10 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 10யும் 20யும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்குன்னா 10 × 20 = 200. அடுத்து வந்து டிவிஷன் பண்ண போகிறோம். 10யும் 20 டிவைட் பண்ணும்போது 0.5 கிடைக்கும், அதாவது 0.5 கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணோம்னா 0.5. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். பார்ப்போம், ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இதில் 30, அடுத்து -10, அடுத்து 200, 0.5 கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். மோடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னா இது வந்து ரிமைண்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ரெண்டு வேல்யூவை டிவைட் பண்ணால் டிவைட் வந்து எப்படி வந்து அதோட கோஷன் கொடுக்கும், இது வந்து மோடுலோ ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும், ரிட்டர்ன்ஸ் ரிமைண்டர். இப்போ இதுக்கு என்ன பண்ணோம்னா அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம், வேர் ரிமைண்டர்ஸ் ஈக்குவல் டு 2/3 ஸ்லாஷ், அதாவது ஸ்லாஷ் கொடுத்து இது என்ன பண்ணணும்னா 2 டிவைட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா டிவைடு. இப்போ அது வந்து மோட் ஆப்ரேட்டர் வந்து பெர்சன்டேஜ் ஆப்ரேட்டர். ஸோ மோடில் எப்படி இது என்ன பண்ணணும்னா ரிமைண்டர் வந்து 0 கொடுக்கும் நமக்கு, ஏன்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ இது கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், 0. ஏன்னா 2 வந்து 1 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணிடும். அடுத்து 1 வந்து மோடில் 2 போடுறோம். இப்போ இதுக்கு வந்து கன்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வரும், ஏன்னா டிவைட் ஆகாது. ஸோ ரிமைண்டர் வந்து 1. இப்போ அடுத்து வந்து 5/2, இதுக்கு வந்து 5 மோடில் 2. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் 1 வருது. அடுத்து அந்த 5 10 மாத்திரம், இதுக்கு ரிமைண்டர் கன்ஃபார்மாக 0 தான் வரும். ரீஃப்ரெஷ் பண்ணுறோம், 0. இதுதான் என்னன்னா மோடுலோ ஆப்ரேட்டர். அடுத்து நம்ம என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போறோம்னா அசைன்மெண்ட்
ஆப்ரேட்டர்ஸ். அது என்ன ஆப்ரேட்டர்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலாக வேரியபிளை டிஃபைன் பண்ணும் போதே பார்த்துருப்போம், ஈக்குவல்டிஸ் இருக்கும். ஈக்குவல் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். ஸோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். வேரியபிள் வேர் இனிஷியல் வேல்யூ ஈக்குவல் டு, இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு இதை நான் என்ன ஆப்ரேட்டர் சொல்றேன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அடுத்து என்னன்னா நமக்கு அடுத்து ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் நிறைய இருக்கு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். adding values using assignment. இப்போ இதை எப்படி வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, வேர் இனிஷியல் வேல்யூ plus equal to 10 plus equal to வந்து அடிஷ்னல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இந்த வேற ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஈக்குவல் டு வந்து 10 ஆட் பண்ணோம், இனிஷியல் வேல்யூ எடுத்துட்டு அது கூட ஒரு 10 ஆட் பண்ணோம். இதை கன்சோல் லாக் பண்ணி பார்த்துக்கலாம். கன்சோல் லாக் ஆஃப் இனிஷியல் வேல்யூ. அடுத்து வந்து இதே மாதிரி சப்ராக்ஷன் இருக்கு, சப்ராக்டிங். ஓகே, இனிஷியல் வேல்யூ என்ன பண்ணலாம், அதே மாதிரி மைனஸ் ஈக்குவல் டு 10 போட்டு செமிகோலன் போட்டுக்கலாம். செமிகோலன். ஓகே, இதை கன்சோல் லாக் பண்ணி பார்த்துக்கலாம். கன்சோல் லாக் ஆஃப் இனிஷியல் வேல்யூ. அடுத்து வந்து இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்கு, மல்டிப்ளைங் இனிஷியல் வேல்யூ ஸ்டார் ஈக்குவல் டு 10 செமிகோலன். கன்சோல் லாக் ஆஃப் இனிஷியல் வேல்யூ. ஸோ அதே மாதிரி டிவிஷன் ஈக்குவல் டு, ஸோ அதை பார்ப்போம். டிவைடிங் இனிஷியல் வேல்யூ divide equal to divide equal to 10 semicolon. console dot log of initial value. அப்புறம் மோடுலோ ஆப்ரேட்டர் பார்த்தோம். மோடுலோ ஆப்ரேட்டரும் இங்கே நம்ம அசைன்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம். மோடுலோ ஆப்ரேட்டர்ல இனிஷியல் வேல்யூ மோடுலோ ஈக்குவல் டு 10 semicolon. console dot log of initial value. இப்போ இந்த வேல்யூலாம் என்ன வரும் பார்ப்போம். 10 இனிஷியலாக இருக்கு, அது கூட ஒரு ப்ளஸ் 10 ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 10 + 10 = 20. இது வந்து கன்ஃபார்ம் 20 ரிட்டர்ன் பண்ணுவோம். அடுத்து வந்து ஆட் பண்ண 10 திரும்பி என்ன பண்ணுவோம்னா மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 20 - 10 பார்த்தீங்கன்னா 10. அதுக்கடுத்து இந்த 10 என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 10 * 10 = 100. அடுத்து இந்த 10 திரும்பி என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். 10 × 10 = 100 / 10 = 10. அடுத்து இதை மோடுலோ ஆப்ரேட்டரில் போனோம். 10 மோடுலோ 10 it returns ரிமைண்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0. ஸோ இட் வில் ரிட்டர்ன் 0. இப்போ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 20 10 100 10 0 யா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் வந்திருக்கு. இதுதான் என்னன்னு சொல்லலாம், என்ன ஆப்ரேட்டர் சொன்னால் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எது கூட பண்ண போகிறோம்னா, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ்வலாக இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். பூலியன் வேல்யூஸ் என்னன்னா ரிட்டர்ன் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்று ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஃபால்ஸ். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணா நம்ம வந்து where b = 20. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு வேல்யூவும் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை எடுத்துக்கிட்டு அதை இந்த ரெண்டு வேல்யூவும் ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா a = b அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்சோல் லாக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு console dot log of செமிகோலன். இப்போ வந்து a வந்து ஈக்குவல் டு b, அதாவது a வந்து ஈக்குவல் டு b இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும்னா ஒன்று ரிட்டர்ன் ட்ரூ பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் பண்ணும். நம்ம இதுபடி பார்த்தோம்னா
10 20, so it will return false return பண்ணியாச்சு. அதே மாதிரி 10 20, இப்போ 20 வச்சு பார்த்தோம்னா ட்ரூ, ஏன்னா 20 20 ஈக்குவல், ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இதே மாதிரி அடுத்த மிச்சம் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம் கன்சோல் டாட் லாக் கூட. இப்போ வந்து திரும்பி தான் 10 மாற்றிக்கிறேன். பார்த்துட்டு a ஈக்குவல் ஈக்குவல் டு இப்போ தான் நம்ம காப்பி பண்ணி மற்ற எல்லா ஆப்ரேட்டர்ஸும் ஒர்க் பண்ணி பார்ப்போம். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் a ஈக்குவல் ஈக்குவல் பார்த்து நான் கிரேட்டர் தன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஈக்குவல் டு வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், ஏன்னா 10 20 டிஃபரெண்ட் இருக்குது. a கிரேட்டர் தன் b என்னன்னா 10ஓட 20 பெருசா இல்லை, ஸோ இப்போ இதுவும் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ பார்க்க போகிறோம் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்த இது பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டேன். a லெஸ் தென் பியான்னு பார்க்க போகிறோம். 10 வந்து 20ஓட சின்னதான், ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் ஓகே, இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ வந்து இதுன்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பியா, கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஒன்று ரெண்டில் இதான் ஒன்று இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா கிரேட்டர் தானா ஈக்குவல் டு ரெண்டுமே இல்லை. ஸோ 10ம் 20யும் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இல்லை. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபால்ஸ். அடுத்து வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு கன்சோல் டாட் லாக் ஆஃப் a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு b. ஸோ இப்போ கம்பேர் பண்ணால் லெஸ் தென் வந்து ட்ரூ ஆயிரும், லெஸ் தென் ஆல்ரெடி ட்ரூ தான், ஈக்குவல்ட்டாக இல்லை. ஸோ இட் வில் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூவை வந்து இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணால் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இது ட்ரூ வர மாதிரி செட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 10 போட்டுக்கிறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ட்ரூ, அடுத்த ஃபால்ஸ் ட்ரூ. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ இல்லை, காரணம் சாரி இது வந்து லெஸ் தென் தான், ஸோ இது ஃபால்ஸ் ஆயிரும். ஓகே, நான் மாற்றிக்கிறேன். 10ம் இப்போ கம்பேர் பண்ணால் ஃபால்ஸ் தான், ஏன்னா ஈக்குவல் இல்லை. 10 வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 10, ஸோ இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்ரேட்டர் மட்டும் தான் இருக்கும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட்ல ட்ரிபிள் ஈக்குவல் ஆப்ரேட்டரும் உண்டு. அதை நம்ம என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன டெலீட் பண்ணிட்டு ட்ரிபிள் ஈக்குவல் அண்ட் ட்ரிபிள் ஈக்குவல் வந்து ஈக்குவாலிட்டியை செக் பண்ணும். ஆனால் ட்ரிபிள் ஈக்குவல் அப்போ எதுக்கு ட்ரிபிள் ஈக்குவாலிட்டி தான் செக் பண்ணும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டபுள் ஈக்குவல் அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுப்போம். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி டபுள் ஈக்குவல்ட்டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல்ட்டுக்கும் வித்தியாசம் என்ன, ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டபுள் ஈக்குவல் இருக்கும்போது ட்ரிபிள் ஈக்குவல் தேவைப்படுது பற்றி பார்ப்போம். ஸோ என்னன்னா does not convert implicitly. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இது டஸ் கன்வெர்ட். அது என்னன்னா இப்போ ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, இன்னொன்று வந்து இன்டிஜராக இருக்குன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இம்ப்ளிசிட்டாக உன்னான இருக்கிற டைப்பை வந்து இம்ப்ளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுதான் இதுக்கு அர்த்தம். ஆனால் ட்ரிபிள் ஈக்குவல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் கன்வெர்ட். இது வந்து கன்வெர்ட் பண்ணாது. ஆப்போசிட் உன்னான ஒரு டைப் வந்து வேற ஒரு டைப்ல இருந்துச்சுன்னா இம்ப்ளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணாது. இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். வேர் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நான் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங் டைப்ல கொடுக்க போறேன், ஈக்குவல் டு 10. ஓகே, அடுத்து வந்து வேர் ஒய் இஸ் ஈக்குவல் டு இதை நான் வந்து நம்பர் டைப்ல கொடுக்க போறேன் 10. ஸோ இது வந்து நம்ம டபுள் ஈக்குவல்ல பண்ண போறோம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு ஒய் செமிகோலன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த எக்ஸும் ஒய்யும், எக்ஸ் வந்து ஸ்ட்ரிங் டைப்பு, ஒய் வந்து நம்பர் டைப்பு, இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னா டைப் கோயர்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த கான்செப்ட் படி என்ன ஆகும்னா இம்ப்ளிசிட்டாக இந்த 10 வந்து என்ன ஆகும்னா கன்வெர்ட் ஆயிரும், அதாவது நம்பர் டைப்பு கன்வெர்ட் ஆயிரும். இம்ப்ளிசிட்டாக அந்த டபுள் ஈக்குவல் வந்து வீக்காக செக் பண்ணும். வீக்காக செக் பண்ணும். எப்படின்னா 10ம் டைப்பை வந்து பார்க்காது, பட் வேல்யூஸ் சேமா அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ என்ன ஆகும்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் டேக் பிளேஸ் ஆகி இந்த 10 ஈக்குவல் ஆகும். அது அந்த கான்செப்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் கோவர்ஷன். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் டேக் பிளேஸ் ஆகும். ஸோ 10 ஈக்குவல் ஆயிரும். டைப்பை வந்து செக் பண்ணாமல் டைப் கோவர்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி 10 ஈக்குவல் ஆனால இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்கன்னா ட்ரூ.
அந்த செகண்ட் இந்த நீங்கள் வந்து ட்ரிபிள் ஈக்குவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சிடர் லாக் ஆஃப் எக்ஸ் ட்ரிபிள் ஈக்குவல் டு ஒய். ஸோ இது வந்து டைப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டைப்பையும் செக் பண்ணும், அதே நேரத்தில் வேல்யூவும் செக் பண்ணும். ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். இங்கே வந்து இம்ப்ளிசிட் கண்டிஷன் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ட்ரூ ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டட் தான் ட்ரூ ஃபால்ஸ். இதுதான் ட்ரிபிள் ஈக்குவல்ட்டுக்கும் டபுள் ஈக்குவல்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் இருக்க மாதிரி இப்போ இங்கே என்ன இருக்கும்னா நாட் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். அதே மாதிரி இதுவும் டைப் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ வேர் A is equal to string 10, B is equal to 20 ஸ்ட்ரிங்கில் இருக்குது. இதை நான் என்ன பண்ணேன் நம்பராக மாற்றிக்கிறேன், நம்பர் டைப்பில் மாற்றிட்டேன். 20. இப்போ வந்து நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் வச்சு செக் பண்ண போகிறோம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு B 20. ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். A நாட் ஈக்குவல் டு 20யா? இது வந்து சேம் தான், ஏன்னா 10ம் 20 ஈக்குவல் இல்லை. இது ரிட்டர்ன் ப்ரூவ் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் பார்ப்போம். 2 ஈக்குவல் தான், ட்ரிபிள் ஈக்குவல் கிடையாது, 2 ஈக்குவல் தான். நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர். இப்போ அதே மாதிரியே 10 20 நம்ம செக் பண்ண போகிறோம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 20. இப்போ இது வந்து டைப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஏயும் பியும் நாட் ஈக்குவல், இது கன்ஃபார்மாக என்னம்னா பின்னு மாற்றிக்கும், இதையும் பின்னு மாற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம். கன்ஃபார்மாக இது வந்து சேம் இல்லை. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. இப்போ இது வந்து நம்ம ஃபால்ஸாக மாற்றோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு வேல்யூவுமே சேமாக கொடுத்து பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறேன். 20 வந்து 10ஆக மாற்றிக்கிறேன். இப்போ வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா A நாட் ஈக்குவல் டு பியாக பார்க்கும். பட் இங்கே வந்து என்ன ஆகும்னா ஃபால்ஸ் ஆயிரும். இங்கே வந்து ட்ரூ தான் இருக்கும், ஏன்னா இது வந்து டைப்பை டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம் அதை ஃபால்ஸ், ஏன்னா A வந்து 10ஆக இருந்தாலும் அது ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது. வீக்லி டைப்பில் வீக் கோவர்ஷனால அங்கே என்ன ஒன்றா கோவர்ஷன் நடந்து 10 வந்து இம்ப்ளிசிட்டாக நம்பர் 10ஆக மாறி அங்கே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆனால A நாட் ஈக்குவல் டு பிங்கிறது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எதை கூட மேனிபுலேட் பண்ணுவாங்கன்னா எது கூட ஆப்ரேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது பூலியன் வேல்யூஸ் கூட ஒர்க் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஒர்க்கிங் வித் பூலியன்ஸ். இப்போ இந்த பூலியன் வேல்யூஸில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இப்போ அதை நம்ம கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்ப்போம். ட்ரூ, இப்போ இது கூட உண்டான ஒரு பூலியன் வேல்யூ உண்டு. அதுக்கு ஆப்ரேட் பண்ணதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம என்ன ஆப்ரேட் யூஸ் பண்ண போகிறோம்னா ஆம்பர்சன், அதாவது ஆண்ட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணணும்னா ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆயிரும். ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஒரே ஒரு வேல்யூ ஃபால்ஸாக இருந்தாலும் இது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அதுதான் இதோட ஆம்பர்சன் ஆப்ரேட்டர், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இப்போ இதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஃபால்ஸ். ஓகே, இதை நான் ட்ரூவாக மாற்றுறேன், இப்போ ட்ரூ ஆயிரும். ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஃபால்ஸ் ஆனாலும் ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்து என்ன ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் அப்படியே ஆப்போசிட் டு ஆம்பர்சன் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்தாலும் இது ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணிடும். இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஸோ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் ட்ரூ ஆர் ஆப்ரேட்டர் ஆர் ஃபால்ஸ். இப்போ இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஓகே, அடுத்து என்ன ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னா அது வந்து ஒரு யூனரி ஆப்ரேட்டர், அதாவது சிங்கிள் ஆப்ரேட்டருக்கு தான் யூஸ் ஆகும். சிங்கிள் ஆப்ரேட்டருக்கு தான் யூஸ் ஆகும். இட் வில் சேஞ்ச் த ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக மாற்றும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாற்றும், வைஸ் வெர்ஸாக பண்ணுவோம். இது ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரூ எடுத்து ட்ரூவாக கன்சோல் லாக் ஆஃப் ஆம்பர்சன் ஆப்ரேட்டர் எக்ஸ்க்ளமேட்டரி யூஸ் பண்ணி ட்ரூ பண்ணால் ஃபால்ஸ் ஆயிரும். கன்சோல் லாக் ஆஃப் எக்ஸ்க்ளமேட்டரி ஃபால்ஸ் யூஸ் பண்ணால் ட்ரூ ஆயிரும். ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிட்டு இது என்ன ரிட்டர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ட்ரூ இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அடுத்த ஃபால்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அண்ட் நாட் ஆப்ரேட்டர் வந்து ட்ரூனா ஃபால்ஸ்,
அது இடத்துல ஃபால்ஸ்னா ட்ரூ. நம்ம சேவ் பண்ணியாச்சு, ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தான் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ. ஓகே, இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நம்ம என்ன போனால் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எது கூட ஒர்க் பண்ண யூஸ் பண்ணுவாங்கன்னா பைனரிஸ், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இதை வச்சு எது கூட இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்னா பைனரிஸ். அப்சல்யூட்லி இது வந்து பைனரிஸ்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் பைனரிஸ். ஓகே, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன ஆப்ரேட்டர்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா console dot log of இப்போ 5. இப்போ ஒரு பைனரி ஆப்ரேட்டர் ஆம்பர்சன் தான் இங்கே பைனரி ஆப்ரேட்டர். ஆம்பர்சன் என்ன பைனரி ஆப்ரேட்டர், சாரி 2 and 1. ஆம்பர்சன் என்ன ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பைனரி அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர். பைனரி ஆஃப் 2 வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும் பார்ப்போம். பைனரி ஆஃப் 2ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாகியாச்சு. இப்போ வந்து 2ஓட பைனரி வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 0 1 0. அடுத்து அதே நேரத்தில் 1 இருக்குது. 1ஓட பைனரி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஆஃப் 1 வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0 0 0 1. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் தான் நம்ம வந்து ஆம்பர்சன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஆம்பர்சன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா அதாவது என்ன, ரெண்டு வேலையும் கம்பேர் பண்ணோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட 2 வேல்யூ பார்த்தா 0 1 0. அடுத்து வந்து 1ஓட பார்த்தீங்கன்னா 0 0 1. ரெண்டுமே 1ஆ இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைன்னா ஏதோ ஒன்று வந்து 0 இருந்தாலும் 0 ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு வரேன், போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 1 இருக்கு. 0 1 வந்து ஏதோ ஒன்று 0 இருந்தாலும் 0 ஆயிரும். ஸோ 0 இது 0 ஆயிரும். அதே நேரத்தில் பக்கத்தில் வந்து 1 0, இதில் வந்து 0 இருக்குது. ஸோ இதுவும் 0 ஆயிரும். 0 0 0 0, இது அப்சல்யூட்லி 0 தான். ஸோ இதோட வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்கன்னா 2யும் 1க்கும் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் போட்டால் அது என்ன ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்கன்னா 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து பிகினிங்ஸில் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதோட வேல்யூ டெசிமல் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 0 ஓகே, இது தேவையில்ல, டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்ன் பண்ணுறது 0 தான் ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் பார்ப்போம். ரிஃப்ரெஷ். ஸோ அஸ் எக்ஸ்பெக்டட் 0 தான். இதோட வேல்யூ வந்து 0 தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். சாரி, ஓகே, 0 0 0. டெசிமல் வேல்யூ வந்து 0. பைனரி வேல்யூ 0னா டெசிமல் வேல்யூ 0 தான். இந்த ஒட்டுமொத்த வேல்யூ 0 ஆயிடுச்சு. அடுத்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 or 1. இது வந்து ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர் ஏதோ ஒன்று இருந்தால் 1 ஆயிரும். ஸோ 1, இதுவும் 1, இது 0 தான். இப்போ இதோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 2 1, பைனரியோட வேல்யூ 3. அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்கன்னா 3 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 3. இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம 0 போட்டுக்கலாம். இது வந்து அப்சல்யூட்டாக 3 தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ 3ன்னு எடுத்துக்கலாம். சாரி, 3 சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். 0 and 3. பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் பண்ணோம். அடுத்து என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம்னா பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர். ஸோ அதை என்ன பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்னன்னா console dot log of நாட் ஆப்ரேட்டர் வந்து tilde சிம்பிள் tilde 5 செமிகோலன். இப்போ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர் வந்து கம்பைல் டிபெண்டன்ட். 64 பிட்டுக்கு ஒரு வேல்யூவும் 32 பிட்டுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து உங்கள் சிஸ்டம் வந்து 64 பிட்டாக இருந்தால் இப்போ என் சிஸ்டம் 64 பிட் என்னன்னு பார்ப்போம். -6. என் சிஸ்டம் 64 பிட்னால -6 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதுவே 32 பிட்டாக இருந்துச்சுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணால் 10 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, 10 ஃபார் 32 பிட். 32 பிட்டுக்கு 10 ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து என்ன ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். அதை நம்ம வந்து எப்படின்னா console dot log பண்ணி பார்ப்போம். console dot log of இப்போ ஏதோ ஒரு வேல்யூ எடுத்திருப்போம். 1 XOR சிம்பிள். இது வந்து சாரி எக்ஸ்ஆர், இது எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். ஸோ எக்ஸ்ஆர் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி எக்ஸ்ஆர். இது என்ன ரிட்டர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா 1ம் எக்ஸ்ஆருக்கும் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 1ம் என்ன ஆகும்னா 0 வந்துடும். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 1 XOR எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ரிட்டர்ன் 0.
அஸ் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து வந்து நம்ம பார்த்தா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வருவோம். ஸோ பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். ஸோ அதை நம்ம எப்படின்னா கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்ப்போம். பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா லெஸ் தென். அதுக்கடுத்து பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் பார்ப்போம், அது கிரேட்டர் தென். ஸோ பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் பிட்வைஸ் ஏதோ வேல்யூ எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு 5 less than 1 போட்டு பார்ப்போம். 5 less than 1. இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 10 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து அது வேல்யூ எடுத்துக்குவோம் 10. இப்போ அடுத்து என்ன பண்ணால் கன்சோல் டாட் லாக் ஆஃப் நம்ம வந்து பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் 5 greater than 1. ஸோ அதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் 2 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கும் ரைட் ஷிஃப்ட்டுக்கும் அது எப்படி ஆப்ரேஷன் நடக்குங்கிறத நம்ம ஒரு பைனரி ஆப்ரேட்டரை வச்சு யூஸ் பண்ணி அதை ஷிஃப்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து 5 பைனரி வேல்யூ தேவை. அந்த 5 பைனரி தேவையை நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைனரியோட வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 5 பைனரி வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1 ஓகே. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஷிஃப்டிங் லெஃப்ட், அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 101 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகும்போது 1010 அப்படின்னு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது நம்ம பார்த்தோன்னா எப்படி ஷிஃப்ட் ஆகும். 1010 வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 8421. ஸோ அதை பார்க்கும்போது 8 தான் இருக்குது. ஸோ 8 + 2 அப்படிங்கிற வரும். ஸோ நம்ம 8 + 2 ஆட் பண்ணால் 10 வரும். அதனால தான் வேல்யூ வந்து நமக்கு 10 ரிட்டர்ன் பண்ணிருக்கு. 8 + 2 = 10. சாரி, ஓகே 10. அடுத்து வந்து இப்போ ரைட் ஷிஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரைட் ஷிஃப்ட்டுக்கு 5 பைனரி வேல்யூ இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். 5 ரைட் ஷிஃப்ட் வேல்யூ நமக்கு 2 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அதை பார்ப்போம். 5 இதோட பைனரி வேல்யூ அதே மாதிரி தான் மேலே 101. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஷிஃப்டிங் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ இது எப்படி ஷிஃப்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 101 எப்படி ஷிஃப்ட் ஆகும்னா 010 அப்படின்னு ஷிஃப்ட் ஆகும். ஸோ 010 ஷிஃப்ட் ஆகனால 010 பைனரி வேல்யூ டெசிமல் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது வந்து 2 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதனால தான் பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட்டும் ரைட் ஷிஃப்ட்டும் அந்த வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டீங்க. இஃப் எல்ஸ் அதான். இது வந்து ஒரு கண்டிஷன் வந்து ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு எதை பண்ணணும்னா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால் இப்போ வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். வேர் ஏஜ் = 19. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். அந்த கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஓகே கமெண்ட் பண்ணிக்கலாம். இஃப் ஏஜ் வந்து greater than 18 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டர்னில் கன்சோல் பண்ணுவோம். என்ன கன்சோல் பண்ண போகிறோம்னா அவங்க வந்து அடல்ட் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்க போகிறோம். இஃப்ங்கிற பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு. ஸோ ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இஃப் ஏஜ் வந்து greater than 18 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணால் கன்சோல் பண்ணணும். அதுக்கு கன்சோல் பண்ணுறதுக்கு ஓகே ஓப்பன் ப்ரேசஸ் க்ளோஸ் ப்ரேசஸ். இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணால் ஏஜ் கன்சோல் டாட் லாக் ஆஃப் அடல்ட் செமிகோலன். இப்போ சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணோம்னா அடல்ட் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேல்யூ நம்ம மியூட்டேட் பண்ணுறோம். 18 போய் 12 வைக்கிறோம். 12 வச்சு ரன் பண்ணால் ஒன்றுமே டிஸ்பிளே ஆகல. காரணம் என்ன, 18 மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா எல்ஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். எதுவுமே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இது. இப்போ ஏஜ் வந்து 18 இல்லை, மற்றபடி வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தாலும் இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், நாட் அடல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்ஸ் கன்சோல் டாட் லாக் ஆஃப் நாட் அடல்ட். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். நாட் அடல்ட் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். நாட் அடல்ட். இப்போ வந்து வேல்யூ மாற்றி பார்க்க போகிறோம். 19 வச்சு பார்ப்போம். அடல்ட் ஓகே. இப்போ இன்னொரு கண்டிஷன் இப்போ வந்து வேறு மாதிரி பார்ப்போம். அதில் என்ன எல்சிஃப் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு வேறு ஒரு கண்டிஷன் பார்ப்போம். அது என்ன பண்ணுறோம்னா இதை கம்ப்ளீட்டாக லீவ் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன் யூஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஏஜ் வந்து less than 18 அப்படின்னு இருந்துச்சுன்னா யங்கர் அப்படின்னு நம்ம வந்து கன்சோல் பண்ணி பார்ப்போம். யங்கர். அடுத்து வந்து ஏஜ் வந்து ஒருவேளை ஏஜ் வந்து என்ன ஆகும்னா 19 19
ஓகே 18 வச்சுக்கோங்க 18 அதுக்கப்புறம் 25க்குள்ளே அப்படி இந்த 2 வேல்யூக்குள்ளே இருந்துச்சுன்னா அடல்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். ஒருவேளை இதுக்கு மேலே யாராக இருந்தாங்கன்னா அவங்க நம்ம என்ன ஓல்டர் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். கன்சோல் லாக் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்னன்னா இப்போ இதுக்கு ப்ரோக்ராம் எழுதுவோம். இஃப் ஏஜ் வந்து லெஸ் தென் 18 அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் எங்கர் ஜி ஓகே எங்கர் இன்னொன்று தான் இதான் கேம் பிளே. எல்சிஃப்ல வந்து இன்னொன்று ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். இஃப்க்கு அப்புறம் அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அந்த எல்சிஃப்ல. இப்போ இதில் நம்ம கண்டிஷன் எழுதணும். என்ன கண்டிஷன்னா ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 ஆகும். அதே நேரத்தில் அண்ட் ஆப்ரேட்டர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஏஜ் வந்து லெஸ் தென் 25 இருந்தால் 25 ஓகே. இது என்ன பண்ணால் கன்சோல் லாக் ஆஃப் அவங்க வந்து அடல்ட் ஓகே அடல்ட் ஒருவேளை இது எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ண போறோம்னா எல்ஸ் யூஸ் பண்ணி கன்சோல் லாக் ஆஃப் ஓல்டர் ஓகே ஸ்மால் வா கேபிட்டல் எனிதிங் ஓல்டர் செமிகாலன். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் அடல்ட் ஏன்னா ஏஜ் 19 இருக்கு 19 மேலே இருந்தால் அடல்ட். இப்போ நான் ஸ்மால் ஆக்குறேன் 12. இப்போ நான் சேவ் பண்ணுறேன் எங்கே இப்போ ஒருவேளை கூட்டினா 34 சேவ் பண்ணால் ஓல்டர். இதுதான் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் 3 டைப் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் ஃபார் லூப் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபார் லூப்போட ஃபார் ஆஃப் வேர் i is equal to 0 i லெஸ் தான் ஈக்குவல் டு ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் சி ப்ரோக்ராமிங்கில் மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுப்போம். இனிஷியல் கண்டிஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து என்னென்னா டெஸ்ட் கண்டிஷன், இது டெஸ்ட் பண்ணி இந்த லூப்பை ரன் பண்ணுறதுக்கு. அடுத்து மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன், அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. இதுதான் ஃபார் லூப்போட ஆர்டர். இப்போ இதை டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ அதே மாதிரி இனிஷியல் கண்டிஷன் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா வேர் i is equal to 0 அப்படின்னு கொடுக்க போகிறேன். அடுத்து என்னோட டெஸ்ட் கண்டிஷன் என்ன i வந்து லெஸ் than ஈக்குவல் 10 இருக்கும். அது வரைக்கும் தான் இந்த ஃபாலோ பண்ணணும். ஓகே அடுத்து i++ இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் அந்த சிம்பிளாக அந்த ஐயை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். 0லேருந்து 10 வரை ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஈக்குவல் எடுத்துட்டேன்னா 0லேருந்து 9 வரை ரிட்டர்ன் ஏன்னா லெஸ் தென் 10 ஆகணும். ஸோ 9 வரை ரிட்டர்ன் ஆகும். அடுத்து என்ன பார்க்கணும்னா ஒயில் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஒயில் லூப் வந்து கண்டிஷனை செக் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, அதே மாதிரி ஒரு இனிஷியல் கண்டிஷன் செட் பண்ணணும். அதுக்கடுத்த ஒரு டெஸ்ட் கண்டிஷன் அதே தான் ஃபாலோ பண்ணும். அதே ஃபார் லூப் மாதிரி தான். அதுக்கடுத்த ஒரு இன்க்ரிமெண்ட் அதாவது இன்க்ரிமெண்ட் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஐட்ரேஷன். ஓகே இப்போ ஒயில் லூப்பில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணால் ஜே இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் ஒயிலோட இப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட டெஸ்ட் கண்டிஷனை கொடுக்கணும். டெஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஜே லெஸ் தான் ஈக்குவல் டு 10. இப்போ நான் ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதெல்லாம் கன்சோல் பண்ணுவோம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஜே செமிகாலன். இப்போ ஜே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஜே வந்து ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஐட்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணி பார்ப்போம். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை ஓகே. அதே மாதிரி 10 வரை ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஈக்குவல் டு லெஸ் தான் மாற்றினா இப்போ 9 வரை வரணும். அதே மாதிரி 9 வரை இருந்துச்சு. இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒயில் லூப். ஓகே அடுத்து வந்து என்ன டூ ஒயில் லூப் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிட் செக் லூப்னா இது அட்லீஸ்ட் ஒன்ஸ் ரன் ஆகும். அது எப்படின்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூ இருந்தாலும் சரி ஃபால்ஸ் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ரன் ஆகும். டூ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் நம்ம வந்து ஓகே அதுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் செட் பண்ணணும். ஸோ நான் அதை செட் பண்ண போகிறோம். இப்போ அது வந்து கேன்னு வச்சுக்கலாம். வேர் k is equal to 10 k is equal to 0 வச்சுக்கலாம். k ++ இப்போ வந்து இங்கே வந்து கண்டிஷன் போடணும். ஒய் k வந்து இது வரை இருக்கணும்னா 10 வரை இருக்க வரைக்கும். ஸோ நம்மளா k less than equal to 10 இந்த சின்டெக்ஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ். அதுக்கப்புறம் இந்த ஒயில் லூப்புக்கு அப்புறம் அந்த பேரந்தசிஸ் இருக்கணும். ஸோ அந்த பேரந்தசிஸை நான் மாற்றிக்கிறேன்.
ஒயில்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த ஒயிலுக்கு அந்த வெளியில் இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் டெலிட் பண்ணிட்டு உள்ளே போட்டாச்சு. இதுதான் சின்டெக்ஸ் டூ ஒயிலுக்கு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஓகேவா, கண்டிஷன் ஐட்ரேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி 0 10 வர இதை நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திரும்பி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு திரும்பி ரன் பண்ணுவோம். 0 10 வர இப்போ வந்து இந்த கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு 10க்கு பதில் இந்த செக் பண்ணுற கண்டிஷனை நான் மாற்ற போகிறேன். அது லெஸ் தென் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ரன் ஆயிடுச்சு. ஏன்னா இது செக் லூப். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 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 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா கேஸ் வைஸை செக் பண்ணுவோம். ஒரு கேஸ் வச்சு அதை செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்து அதை வச்சு பண்ண போகிறோம். இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மூவிக்கு ரேட்டிங் கொடுக்க போகிறோம். அந்த ரேட்டிங் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரேட்டிங் வந்து 5 இருந்துச்சுன்னா அது குட்டு, 3 இருந்துச்சுன்னா புவர், அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஸ்விட்ச் ஆஃப் அதுக்குள்ளே நான் கேஸை பாஸ் பண்ணேன், அதாவது ரேட்டிங்கை பாஸ் பண்ணுறேன். இங்கே இடத்துல கேஸ் வந்து ரேட்டிங் தான். இப்போ வந்து கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சின்டெக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா சுவிட்சுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. கண்டிஷன் ஓப்பன் பேசஸ். இதில் வந்து நிறைய கேசஸ் இருக்கும். கேஸ் கண்டிஷன் 1, அதாவது கண்டிஷன் 1 இதாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ, அதுக்கு ஒரு நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் ப்ராசஸ். அடுத்து கண்டிஷன் 2 இதே மாதிரி n வர போயிட்டு இருக்கும். n டைம்ஸ் ஓகே வரும் டெலிட் பண்ண எப்படி தான் ஓகே டாட் இதே மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். கடைசி எங்கே முடியும்னா டிஃபால்ட். இது எதுவுமே இல்லை, எந்த கேஸுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகும். இது நடுவில் பிரேக் இருக்கும். பிரேக் இல்லைன்னா அதுக்கு அடுத்த உள்ள கண்டிஷனும் ரன் ஆரம்பிச்சோம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் ரேட்டிங். இப்போ இந்த ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து ரேட்டிங் வந்து 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கேஸ் 1 ஓகே. ரேட்டிங் வந்து 1 இருந்துச்சுன்னா இந்த மூவி வந்து புவர்னு சொன்னோம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு கன்சோல் டாட் லாக் ஆஃப் பண்ணிடுவோம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் புவர். இப்போ அதே மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலைன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் சேர்ந்துடுறதுனால நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். பிரேக். அடுத்து கேஸ் 2. இப்போ இதில் கன்சோல் டாட் லாக் ஆஃப் புவர். ஓகே, இதுலேயும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். பிரேக் செமிகோலன். அடுத்து கேஸ் 3. ஒருவேளை 3 இருந்துச்சா, ரேட்டிங் வந்து 3 இருந்துச்சுன்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் சூப்பர் செமிகோலன் பிரேக். ஓகே. அடுத்து வந்து கேஸ் 4. கன்சோல் டாட் லாக் ஆஃப் பெர்ஃபெக்ட் கொடுத்துக்கலாம். பெர்ஃபெக்ட் பிரேக். அடுத்து வந்து ஒரு வேளை கேஸ் 5 இருந்துச்சுன்னா 5. இப்போ என்ன 5 இருந்துச்சா, ரேட்டிங் 5 இருந்துச்சுன்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் பிளாக் பஸ்டர். ஓகே செமிகோலன் பிரேக். இப்போ வந்து இதை நம்ம என்ன சேவ் பண்ணிட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் டிஃபால்ட்னு ஒன்று உண்டு. ஒரு வேளை இந்த ரேட்டிங் எதுவுமே இல்லை, அந்த 1 to 5 ரேஞ்சில் என்ன வேறு எதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் நோ ரேட்டிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிடுவோம். இதுக்கு ஏற்றப்பல தான் ரேட்டிங் ரன் ஆகும். ஸோ இது சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 4 கேஸ் 4 ரன் ஆயிருக்கு. 4 வந்து கொடுத்ததுனால பெர்ஃபெக்ட் வந்துருக்கு. இப்போ நான் மாற்றி பார்க்குறேன். 5 கொடுக்குறேன், பிளாக் பஸ்டர். இப்போ 5 தூக்கிட்டு 1 கொடுப்போம், புவர். இப்போ ஒருவேளை இந்த கேஸ்லேயே இல்லாத வேல்யூ ஏதாவது கொடுத்து பார்ப்போம். 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணால் 0 கொடுத்து பார்க்கலாம். 0 என்ன ரிட்டர்ன் ஆகும்னா நோ ரேட்டிங்ஸ். இந்த கேஸில் இல்லாத எதுவுமே இல்லைன்னா ரிட்டர்ன் 0. இப்போ 1000 கொடுத்து பார்ப்போம். 1000 அதுவும் நோ ரேட்டிங்ஸ் தான். பண்ணிட்டு 10 கொடுப்போம். 10 கொடுத்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு எதுவுமே இல்லை, அதனால நோ ரேட்டிங்ஸ் வந்துருச்சு. இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு வேல்யூ ரன் பண்ணுவோம். 1 கொடுத்தாச்சு. இப்போ 1 கொடுத்தீங்கன்னா புவர். ஓகே, பாருங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் சத்து ரன் ஆகுது. அதில் பிரேக் இருந்தாலும் அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒருவேளை பிரேக் எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட் வர ரன் ஆகும். ஸோ அதனால தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், புவர் வந்துச்சு. ஏன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால புவரோட நின்றுச்சு. ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்.
இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் ஓகே. ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் டிக்ளேர் பண்ணது, அதை கால் பண்ணுறது அதை எப்படி பார்ப்போம். அதுக்கு ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்டு வேணும். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கீவேர்ட் ப்ளஸ் ஃபங்க்ஷனோட நேம். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனோட நேம் க்ரீட்னு வச்சுக்கிறேன். ஓப்பன் பாரன்ஸ் க்ளோஸ் பாரன்ஸ், ஓப்பன் ப்ரைசஸ் க்ளோஸ் ப்ரைசஸ். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்சோல் டாட் லாக் ஆஃப் சும்மா அலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் செமிகாலன். இப்போது இந்த ஃபங்க்ஷன் சேவ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. காரணம் என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணவே இல்லை. ஸோ அதை கால் பண்ணிக்கலாம். கிரீட் ஆஃப் செமிகாலன். இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்கள். வெல்கம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் மாற்றிக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஹலோ கிரீட் ஃபங்க்ஷன் கால் ஆகி ஹலோ கன்சோல் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணா நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணா கிரீட் ஃபங்க்ஷனில் நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அதை வாங்கி கன்சோல் டாட் லாக்ல யூஸ் பண்ண போகிறேன். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் கிரீட் ஃபங்க்ஷனோட பேரந்தசிஸ்குள்ள நேம், அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதே நேமை அப்படியே நம்ம கொடுக்கணும். ஸோ நேம் ஏஜும் கொடுத்தா ஏஜ், நேம்னா நேம். ஸோ இப்போ நான் இங்கே பாஸ் பண்ணோம். நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு நான் டிஃபைன் பண்ணல. ஸோ பட் கொடுக்க போகிறேன் அவினாஷ். இப்போ போனீங்கன்னா ஹலோ அவினாஷ் அப்படின்னு பண்ணிட்டாச்சு. இதுதான் ஆர்குமெண்ட்டோட உள்ள ஒரு பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராமீட்டர் நத்திங் பட் அந்த நேம் தான். இப்போ அடுத்து என்ன பண்ணி பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஒரு கேல்குலேஷன் பண்ணி பார்க்கறதுனால ஃபங்க்ஷன் ஆவரேஜ் என்ன, இப்போ 2 வேல்யூ கொடுத்துட்டு அதோட ஆவரேஜை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் நமக்கு 2 வேல்யூ தேவை. அதை நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். பேராமீட்டர் பாஸ் பண்ணதுக்கு அந்த ஆவரேஜோட பேரந்தசிஸில் நம்ம 2 வேரியபிள் கொடுத்துக்கலாம், ஏ பி அப்படின்ட்டு. இப்போ இந்த ரெண்டு வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா 2 பேராமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஆவரேஜை ரிட்டர்ன் பண்ணணும். ஆவரேஜை நான் வந்து என்ன பண்ணால் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆவரேஜ் ஏ ப்ளஸ் பி டிவைட் பை 2 அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணால் இங்கே ஃபங்க்ஷனில் கேல்குலேட் பண்ண என்ன வேல்யூவாக இருந்தாலும் சரி, கேல்குலேட் பண்ணாலும் சரி, சிம்பிளாக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் டைப் ரிட்டர்ன் பண்ணிக்குவோம். ரிட்டர்ன் இப்போ வந்து நம்மளோட ஃபார்முலா என்னன்னா 2 வேல்யூவும் ஆட் பண்ணிவிட்டு ஏ ப்ளஸ் பி அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த ரிட்டர்ன் பண்ணதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணால் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். வேர் ஆவரேஜ். ஸோ 2 உடைய நேம் கன்ஃப்ளிக்ட் ஆகலாம். ஸோ நான் என்ன பண்ணால் ஆவரேஜ் நேமை ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஆவரேஜ் அதுக்குள்ளே 2 வேல்யூ பாஸ் பண்ணோம். ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 2வையும் பாஸ் பண்ணுறேன். ஓகே 1 வேணாம், 2வையும் பாஸ் பண்ணி இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்கன்னா 2 + 2 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். ஸோ இதை கன்சோல் டாட் லாக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர்ஸ். சரி, இப்போ வந்து ஏல வந்து 2 பாஸ் ஆயிடுச்சு. 2 + 2/2 இப்போ தான் 2 சரி ரன் பண்ணியாச்சு. இப்போ 2 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் 2 + 2 வந்து 4 ஆகி 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணி வந்துச்சு. இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரே இன் ஜாவாஸ்கிரிப்ட்ல அரே எப்படி டிஃபைன் பண்ணது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அரே டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வேர் நம்ம ஃபேவரட் ஃபுட்ஸை ஷோ பண்ணுறதுக்கு மை ஃபேவ் ஃப்ரூட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் செமிகாலன். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்மளோட டேட்டா ஃபுல்லாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னன்னா ஃப்ரூட்ஸ் மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ்னால நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஆப்பிள் அப்படின்ட்டு. அடுத்த நான் ஸ்ட்ரிங்கில் ஆரஞ்ச், அப்புறம் மேங்கோ கேபிட்டல் எம் மேங்கோ செமிகாலன். இப்போ இதை நம்ம கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ். இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணால் அரே வந்துடுச்சு. இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட்ல இப்படி தான் ஜாவாஸ்கிரிப்ட்ல அரே டிஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல அரே டிஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள அரேல உள்ள டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும், இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் ஆப்பிள் ஆரஞ்ச் மேங்கோ அதை எப்படி இண்டிவிஜுவலாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா அதையும் நம்ம கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்க்கறதுக்காண்டி கன்சோல் டாட் லாக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட்
இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இது இண்டெக்ஸ் ஆப்ரேட்டர் தேவை. அதுதான் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ அதில் 0 கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண ரன் பண்ணால் ஆப்பிள் அப்படிங்கிற ரன் ஆயிரும். இப்போ 0க்கு இடத்துல 1 கொடுத்தா இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணோம் ஆரஞ்ச். அதே இது 2 கொடுத்தா சேவ் பண்ணி ரன் பண்ணுறோம் மேங்கோ. இப்போ ஒருவேளை இண்டெக்ஸில் இல்லாததை நம்ம கொடுத்து பார்ப்போம் 3. இது என்ன டைம் பார்ப்போம் அன்டிஃபைன். இப்போ அதுக்கு பதில் இப்போ 3 தூக்கிட்டு இப்போ நம்ம கொடுக்கலாம்னா 100 கொடுத்து பார்ப்போம். திரும்பி 100 கொடுத்தா இதுவும் அன்டிஃபைன் தான். ஸோ நம்ம பேக் டு 0 கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணோம்னா திரும்பி ஆப்பிள் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இண்டெக்ஸில் உள்ள எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிட்டோம். அதாவது ஒவ்வொரு அரேயில் உள்ள இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணிட்டோம். இப்போ அரே இதில் உள்ள இப்போ அரேயில் உள்ள எலமெண்ட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். மியூட்டேட் பண்ணி பார்ப்போம். மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் 0 இண்டெக்ஸில் உள்ள அந்த ஆப்பிளாக மியூட்டேட் பண்ண போகிறேன். ஆப்பிள் வந்து பைனாப்பிளாக மாற்றுறேன். பைனாப்பிள் ஓகே செமிகோலன். இப்போ என்ன பண்ணால் அதே மாதிரி அங்கே ஃபேவரட் ஃப்ரூட்ஸை டிஸ்பிளே பண்ணி பார்த்து அதை கன்சோல் பண்ணி பார்த்த மாதிரி இங்கேயும் நம்ம கன்சோல் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு உள்ள அறையில் ஆப்பிள் இருக்குது, செகண்ட் உள்ள அறையில் பைனாப்பிள் இருக்குது. அதாவது அந்த 0th இண்டெக்ஸில். இப்போ அதனால் என்ன பண்ணணும்னா மியூட்டேட்னா நத்திங் பட் சேஞ்சிங் தான். அதாவது சேஞ்ச் பண்ணுறது தான் டேட்டாவை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ திரும்பி என்ன பண்ணால் அந்த 0 இங்கே கன்சோல் பண்ணிப்போம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 0th இண்டெக்ஸில் உள்ள கன்சோல் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அறையில் ஆப்பிள், செகண்ட் அறையில் பைனாப்பிள், அதாவது 0th இண்டெக்ஸில். இப்படி தான் மியூட்டேட் பண்ணலாம் அறையில் உள்ள டேட்டாஸை மியூட்டேட் பண்ணுறது. இப்போ அடுத்து என்னம்னா இப்போ வந்து இண்டெக்ஸில் இல்லாத ஒரு வேல்யூ, அதாவது 0 1 2 3 தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இண்டெக்ஸில் இல்லாத ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். 0 1 3 2 வரை இருக்குது. இப்போ 3 கொடுத்து பார்ப்போம். இதில் நம்ம என்ன பண்ணால் ஆப்பிள் போட போகிறோம். பனானா வச்சுக்குவோம். ஏன்னா இல்லாத வேல்யூ வச்சுப்போம் பனானா. இப்போ வந்து தேர்டு அதாவது இண்டெக்ஸ் 3ல எதுவுமே இல்லை. இப்போ நம்ம திரும்பி கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்த்தோம்னா லாஸ்ட் உள்ள பாருங்கள் பைனாப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ, பனானா. இப்படி வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு மோர் கன்வீனியன்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா அரையோட மெத்தட்ஸ் தான். அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து அப்பன் பண்ணலாம், ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அரே மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அரையில் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்கன்னா புஷ் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பண்ணால் நம்மளோட டிஃபைன் பண்ணி வச்சிருந்தா அந்த அரையோட வேரியபிளை நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அரையோட வேரியபிள் பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அதில் இந்த புஷ் மெத்தடை கால் பண்ணுவோம். மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் ஸ்டார்ட் புஷ். இப்போ இதில் நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா நம்மளோட டேட்டாவை பாஸ் பண்ணணும். அதாவது நம்ம என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ பாஸ் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ராபெரி அப்படின்ட்டு நான் புஷ் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கன்சோல் டாட் லாக். இப்போ நம்ம பண்ணி பார்த்தோம்னா பைனாப்பிள், லாஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி. இப்போ வந்து புஷ் ஆயிடுச்சு டேட்டா. இப்படி தான் நம்ம வந்து புஷ் பண்ணி பார்ப்போம். எண்டில் தான் பண்ணோம், ஏன்னா புஷ் ஆப்ரேட் வந்து எண்டில் தான் புஷ் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ராபெரியை புஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அரே வந்து ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க பாப்புன்னு. இந்த பாப் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணால் மை ஃபேவரட் ஃப்ரூட் ஸ்டார்ட் பாப் ஆஃப். ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி கொடுத்தா போதும். லாஸ்ட் எலமெண்ட்டாக பாப் பண்ணி விட்டுரும். ஸோ இதை நம்ம திரும்பி கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ். இதில் லாஸ்ட்டாக உள்ள எலமெண்ட் பாருங்கன்னா பனானா ஸ்ட்ராபெரி. அது இப்போ பாப் ஆயிடுச்சு பாப் மெத்தட் படி. பாப் வந்து என்ன பண்ணணும்னா லாஸ்ட் எலமெண்ட்டை தான் பாப் பண்ணணும், லாஸ்ட்டாக இருக்கிறத. இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்து என்ன பண்ணி பார்க்கலாம்னா இதே மாதிரி நிறைய அரே மெத்தட்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் டாட் அன்ஷிஃப்ட் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் கொடுக்குற வேல்யூவை புஷ் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அதாவது லாஸ்ட்டு இண்டெக்ஸில் வந்து புஷ் பண்ணும். அன்ஷிஃப்ட் என்ன பண்ணால் 0th இண்டெக்ஸில் புஷ் பண்ணி விடும். என்னன்னா 0th இண்டெக்ஸில் புஷ் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி விட்டுரும். இப்போ மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸை நம்ம கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்த்தோம்னா ஆப்பிள் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள். இப்போ வந்து ஆப்பிள் வந்து ஃபஸ்ட் வந்துருச்சு. இதுதான் அன்ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பண்ணோம். இதே மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இன்னொன்று ஒரு மெத்தட் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். மை ஃபேவரட் ஃப்ரூட் ஸ்டார்ட் லென்த். இந்த லென்த் என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து அரையோட லென்த்தை வந்து நமக்கு கொடுக்கும். கன்சோல் டாட் லாக் ஆஃப் மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் ஆர் லென்த். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணி பார்த்தோம்னா லாஸ்ட் உள்ள அரே என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, 3 4 5. ஸோ 5 ரிட்டர்ன் ஆயிருக்கு லென்த்து.
5 1லேருந்து ஆரம்பிக்கும். இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் லென்த் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து வந்து மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் டாட் சார்ட் ஆஃப். இது என்ன பண்ணணும்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நம்மளோட அறையை வந்து சார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த லைனில் இதை கன்சோல் டாட் லாக் பண்ணி பண்ணுறதுக்கு கன்சோல் டாட் லாக் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட்ஸ் மை ஃபேவரட் ஃபுட்ஸ். இப்போ அது வந்து சார்ட் ஆகியிருக்கும். பார்ப்போம். ஆப்பிள் அசெண்டிங் ஆர்டரில் ஏ பி அதுக்கப்புறம் எம்ஓபி. ஓகே, இது வந்து அசெண்டிங் ஆர்டர்லாம் நமக்கு சார்ட் பண்ணி தந்துருச்சு. இதே மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வந்து அரேயில் இருக்குது. இதில் சில மெத்தட்ஸை வந்து நம்ம பார்த்தோம். இதுதான் ஜாவாஸ்கிரிப்டில் அரே எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா 3 நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதில் ஒரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்குவோம். வேர் பர்சன் தான் அந்த ஆப்ஜெக்ட் நேம். அது கூட என்ன பண்ணால் நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டை நான் கால் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்சியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிரியேட் பண்ணுறது அப்படிம்பாங்க. பட் ஆப்ஜெக்ட் டாட் கன்சோல் டாட் லாக் ஆஃப் பர்சன் அப்படின்னு நான் இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட், அதாவது எம்டி ஆப்ஜெக்ட் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேசஸ்குள்ளே இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட். எம்டி ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. இதுக்குள்ளே நிறைய ப்ரோட்டோ டைப்ஸ் இருக்குது. இது நம்ம என்ன இப்போதைக்கு பார்க்கலாம்னா இப்போ வந்து இப்போ பர்சனுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை மெத்தட்ஸ் எடுக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் நத்திங் பட் அதில் உள்ள வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்சன் டாட், அதாவது ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். டாட் ஆப்ரேட்டர் தான் ஆக்சஸ் ஆப்ரேட்டராக இங்கே இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த பர்சனில் நம்ம ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணதுக்கு பர்சன் டாட் கன்ஸ்ட்ரக்டரில் பர்சன் டாட் இப்போ வந்து இந்த பர்சனுக்கு ஒரு நேம் வைப்போம். நேம் ஈக்குவல் டு அவினாஷ். இந்த பர்சனோட நேம் அவினாஷ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து ஏஜ் பர்சன் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21. அடுத்த பர்சன் டாட் இஸ் எம்ப்ளாய்டு ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எம்டி ஆப்ஜெக்ட் ஆச்சு. இப்போ கன்சோல் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் பர்சன் செமிகோலன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். எம்டி ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தா இதில் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆகிருக்கு. நேம், ஏஜ் அண்ட் இஸ் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற மூணு ப்ராப்பர்ட்டி இந்த ஆப்ஜெக்டில் ஆட் ஆயிடுச்சு. இது வந்து நியூ ஆப்ஜெக்டாக வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். நியூ ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ணும்போது நேம், ஏஜ் அப்படிங்கிற 3 ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த 3 ப்ராப்பர்ட்டி நம்ம ஆப்ஜெக்டில் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஜெக்டை வந்து டாட் மட்டும் தான் போட்டு பண்ணணுமா அப்படின்னா இல்லை, வேற ஒரு ஆப்ரேட்டருக்கு இண்டெக்ஸ் அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இதே மாதிரி கொடுத்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் செமிகோலன் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் செமிகோலன் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ இதே நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணால் நமக்கு அதே ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். இப்போ வந்து அதை செக் பண்ணுறதுக்கு ட்ரூ மாற்றிக்குவோம். மாற்றிட்டு இப்போ ரன் பண்ணால் அதே ஆப்ஜெக்ட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நேம் அவினாஷ் 21 எம்ப்ளாய்ட் ட்ரூ. ஓகே, இப்படி தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸ் வந்து பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது, 2 ways இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து இன்னொன்று ஒரு மெத்தட், அதாவது 3 மெத்தட்ஸ் சொன்னேன். 2வது மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லிட்ரல்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் லிட்ரல்ஸ் கிரியேட் பண்ணுறது, இல்லைனா இதை இனிஷியலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் லிட்ரல்ஸ் நத்திங் பட் என்ன பண்ணால் அதே வேர் பர்சனை நம்ம நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப், அதாவது அனதர் பர்சன் அப்படின்னு வச்சுப்போம். நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஒரு எம்டி, அதே மாதிரி எம்டி ஆப்ஜெக்ட் பார்த்தோமா ஓப்பன் பேஸ் க்ளோஸ், அதை அப்படி டேரெக்டாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அவினாஷ்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி அவினாஷ் இல்லை குமார் வச்சுக்குவோம். ஏஜ் 21 இஸ் எம்ப்ளாய்டு ட்ரூ. ஓகே, ஆமாம், இதை சேவ் பண்ணிச்சு. இப்போ கன்சோல் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் அனதர் பர்சன். இப்போ இந்த நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் அவினாஷ், ஒரு ஆப்ஜெக்ட் குமார். 2ஓட ப்ராப்பர்ட்டி இதாகிடுச்சு. இப்படி இந்த 2 waysலாம் நம்ம பண்ணலாம். ரெண்டுமே ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இது. அதே மாதிரி டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ண மாதிரி இதில் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ப்ராப்பர்ட்டி எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபார் ஆக்சஸிங் த ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி தான் டாட் இல்லைனா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அனதர் பர்சன் டாட் நேம்
இப்போ இதை நம்ம கன்சோல் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் அனதர் பர்சன் டாட் நேம் செமிகோலன். இதை இப்போ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கன்சோல் டாட் லாக் ஆஃப் அனதர் பர்சன். இப்போ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்குவோம். ஏஜ் செமிகோலன் அவுட்ஸ் வெளியே போகணும். ஸோ செமிகோலன். ஓகே, இப்போ இதை நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு வழியிலும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாங்கிறதுக்கு அப்ரூவ் பண்ணலாம். குமார் அதுவும் வந்துருச்சு. அடுத்து வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு பண்ணோம், அதுவும் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ வந்து 2 ways பார்த்துட்டோம். அப்போ அடுத்து நம்ம தேர்ட் வே பார்க்கணும். தேர்ட் வே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இது எப்படி பண்ணலாம்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் ஆஃப் மெத்தடை கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணால் ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணோம். இது வந்து தேர்ட் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோம். தேர்ட் பர்சன் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டில் உள்ள கிரியேட் மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம கன்சோல் பண்ணி போவோம். கன்சோல் லாக் ஆஃப் தேர்ட் பர்சன். இப்போ தேர்ட் பர்சன் நம்ம வந்து கன்சோல் பண்ணி பார்த்தோன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். கிரியேட் ஆஃப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா கிரியேட் ஆஃப்குள்ள ஓப்பன் பிளேசஸ் க்ளோஸ் பிளேசஸ். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதில் அதே மாதிரி ப்ரோட்டோடைப் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த எம்டி ஆப்ஜெக்ட்டில் நம்ம வந்து எல்லாமே கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போன வாட்டி கொடுத்த மாதிரி நேம் தேர்ட் பர்சன், அதுக்கப்புறம் ஏஜ் 35. ஓகே, இஸ் எம்ப்ளாய்டு வந்து ட்ரூ. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். எம்டி ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஒரு வேலையுமே இல்லை. ஆனால் இதோட ப்ரோட்டோடைப்பில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் இஸ் எம்ப்ளாய்டு நேம் அது எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இல்லை, ப்ரோட்டோடைப்புக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோட்டோடைப்பில் இருக்குது, அதனால் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ நம்ம இந்த டேட்டாவை அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இந்த தேர்ட் பர்சன் உள்ள அந்த நேம் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிப்போம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் தேர்ட் பர்சன் டாட் நேம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தா நமக்கு தேர்ட் பர்சன் கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கடுத்து இதோட ஏஜ் அதே மாதிரி எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் தேர்ட் பர்சன் டாட் அதே மாதிரி டாட் ஒன்று. ஓகே, ஏஜ் 35. இப்படி தான் 3 waysலாம் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோட்டோடைப்பும் கன்ஸ்ட்ரக்டர் அதை ரெண்டையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோட்டோடைப் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது அதில் ப்ரோட்டோ சம்திங் அப்படின்னு இருந்துச்சு, அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோன்னு. அதுதான் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோட்டோடைப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்டில், கன்ஸ்ட்ரக்டர் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் பர்சன் ஆஃப் ஓப்பன் பிளேசஸ் க்ளோஸ் பிளேசஸ். இப்போ இந்த எம்டி ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இப்போ வந்து இதை கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் பர்சன். ஓகே, இப்போ நம்ம இது என்னன்னா நமக்கு இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத காட்டுது. இப்போ நமக்கு இது தேவையில்ல, இதில் உள்ள ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற அந்த இதுதான் தேவை. ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் பர்சன் டாட் ப்ரோட்டோடைப். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இதில் இருக்குது. அதோட இதில் நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், அது கூட நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் இந்த பர்சனுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே அது இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணும்போது, அதாவது நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷனும் சேர்ந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக எதுவுமே தேவையில்ல. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை இப்போ வந்து பர்சன் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நம்ம அதுக்கு பர்சன் ஆஃப் கொடுக்கும். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து அந்த பர்சன் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து நியூ கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆயிரும், அதாவது கால் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். பர்சன் டாட் ப்ரோட்டோடைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்டை இப்போதைக்கு வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம கன்சோல் டாட் லாக் ஆஃப் அந்த பர்சன் டாட் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறத நம்ம கன்சோல் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்ததுல நமக்கு என்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா பர்சன் லென்த் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணால் இப்போ நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் பர்சன் பார்த்தீங்கன்னா
அதுக்குள்ளே ப்ரோட்டோடைப் பார்ப்போம். இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் இப்போ நம்ம பாஸ் பண்ண வேல்யூ இதில் கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் பர்சன் வந்து ஒரு வேல்யூ நம்ம எடுக்கணும். அந்த வேல்யூ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த பர்சன் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆகும்போதே நமக்கு நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்த %ப்ரோட்டோடைப் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆகும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பர்சனில் வந்து நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, நேம்னு ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். console.log of this டாட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, பர்சனுங்கிறதுக்கு இந்த நேம் அசைன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லென்த் 1 அப்படின்னு அந்த லென்த் ஒன் என்னன்னா நம்மளோட நேம் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ வந்து பர்சனுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அந்த நேமுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, லென்த் 1 அப்படிங்கிறத காட்டுது. இப்போ வந்து இந்த நேம் 1ங்கிறது எங்கேருந்து எடுக்கணும்னா கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் ஆயிரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த நேம் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். console.log of இதை நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா நேம்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு அவினாஷ் நான் பாஸ் பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணது இந்த பர்சனில் நேமாக பாஸ் ஆகி நமக்கு வந்துருச்சு. காரணம் என்னன்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போதே கிரியேட் ஆயிரும். ஸோ நான் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணதுனால அது பர்சனுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த நேம் வேரியபிளுக்கு அசைன் ஆகி மேப் ஆகி அந்த நேம் இதேமாதிரி நம்ம என்ன வேரியபிளாக டிக்ளேர் பண்ணலாம். 21 ஏஜ் 21 ட்ரூ அதே மாதிரி பண்ணலாம். ஸோ அதையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் இஸ் எம்ப்ளாய்டு. இப்போ நம்ம அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். console.log of ஏஜ் console.log of is employed. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணி ரன் பண்ணோம்னா அவினாஷ் 21 ட்ரூ. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. இந்த ஒர்க்கு என்ன பண்ணால், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம மேப் பண்ணி நமக்கு தரும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், திஸ் வேரியபிள் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். அதை நம்ம இப்போ பார்க்க போகல. அதோட முன்னாடி ப்ரோட்டோடைப்போட மெயின் என்னன்னா, ப்ராப்பர்ட்டியை ஓவர் ரைட் பண்ணுறது. இப்போ வந்து நேம் ஏஜ் அப்படிங்கிற இஸ் எம்ப்ளாய்டு அப்படின்ட்டு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வேல்யூ வந்து நம்ம ஓவர் ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து 21 கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து வேற ஏதாவது 34 44 அப்படின்னு நம்ம ஏதாவது வேரியபிளாக ஓவர் ரைட் பண்ணலாம். அந்த ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டோடைப் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேரியபிளை ஃபுல்லாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணலாம். திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், திஸ் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ், திஸ் டாட் is employed equal to is employed simple. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த பர்சனுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். இதே மாதிரி திஸ் வேரியபிள் வச்சு அசைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நேம் ஏஜ் 21. இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து எம்டி ஆயிருந்துச்சு. பட் இப்போ நம்ம வந்து திஸ் வேரியபிள் வச்சு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டியாக இதை மாற்றிட்டோம். அதாவது அதோட ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டோம். ஸோ அதனால நமக்கு நேம் ஏஜ் இஸ் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறதுலாம் இதில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா 3. அது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் பர்சன் ஆஃப் நேம் ஏஜ் இஸ் எம்ப்ளாய்டு அப்படின்ட்டு இருக்கு. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து தான் பார்த்தோன்னா, அதாவது ஒரு வேரியபிள் தான் வேல்யூ தான் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபங்க்ஷன் திஸ் டாட் செக் ஏஜ். இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து இப்போ ப்ராப்பர்ட்டியாக அசைன் பண்ணுவோம். அதாவது இதை வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஜெக்டில். இப்போ வந்து இதை நம்ம அசைன் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் ஆஃப் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அனானிமஸ் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அதாவது நேம் இல்லைனா அனானிமஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேம் இல்லை ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் நேம் இல்லை. ஸோ இப்போ செக் ஏஜ் ஆனால் சிம்பிளாக சே ஹலோ. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணும்போது என்ன வரும்னா, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் நம்ம console.log of ஹலோ. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்து அலைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். ஹலோ பதில் கேபிட்டல் கோட்ஸில் கொடுத்தாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த நேம் ஆப்ஜெக்டில் என்ன பார்த்தீங்கன்னா சே ஹலோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் நமக்கு வந்து இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நேம் இஸ் எம்ப்ளாய்டு ஏஜுக்கு அப்புறம் சே ஹலோ அப்படிங்கிறதே இருக்குது. இப்போ
ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் ப்ரோட்டோடைப் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்பர்ட்டியை ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ பண்ண போகிறேன். %prototype.age. ஆல்ரெடி ஏஜ் நமக்கு என்ன பாஸ் ஆகிருக்குன்னா 21 பாஸ் ஆயிருக்கு. இப்போ நான் 32 மாற்ற போகிறேன். சேவ் பண்ணி இப்போ நம்ம இது பண்ணால் சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஏஜ் வந்து 21 நான் பாஸ் பண்ணேன். அது வந்து ஏஜில் அசைன் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஓவர்ரைட் பண்ணனால ஏஜ் வந்து 32 ஆயிடுச்சு. இப்போ திரும்பி என்ன பண்ணணும்னா %prototype.is இப்போ வந்து புது ப்ராப்பர்ட்டி நம்ம இன்ஸ்டேஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ப்ரூவ் போட்டோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு நம்மளோட ஆப்ஜெக்ட்ல இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இஸ்அடால் ப்ரூவ் அப்படிங்கிறத இருக்குது. ஒவ்வொரு ஐட்டும் பண்ணிக்கலாம். நியூ ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரோட்டோடைப் டாட் ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாம். சே ஹாய். இப்போ இதில் ஒரு ஃபங்க்ஷனை அசைன் பண்ணுறோம். அனானிமஸ் ஃபங்க்ஷன் console.log ஆஃப். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹாய். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஆப்ஜெக்டை பார்க்கலாம். சே ஹாய் அப்படிங்கிறதும் இருக்கணும். இப்போ ஆப்ஜெக்ட் பார்க்கும். சே ஹலோக்கு அப்புறம் சே ஹாய் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனும் நமக்கு வந்து நம்மளோட ஆப்ஜெக்டில் இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ப்ரோட்டோடைப்பை யூஸ் பண்ணலாம். திஸ்ஸுங்கிறத என்னென்னு நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ வந்து அந்த திஸ்ஸை வந்து console.log பண்ணி பார்ப்போம். console.log.this. இப்போ இந்த திஸ்ஸை பண்ணால் என்னங்கன்னா அதே மாதிரி இந்த திஸ் வந்து நத்திங் பட் என்னன்னா நான் அந்த கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த ரேப்பராக இருக்குது. திஸ்னா நத்திங் பட் இந்த ஆப்ஜெக்டை குறிக்கும். ஸோ அது என்ன பண்ணால் ஒட்டுமொத்தமாக அந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிடுது. இது வந்து என்ன பண்ணுன்னா ஒட்டுமொத்த ஆப்ஜெக்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால திஸ்ங்கிற கீவேர்டு ஒட்டுமொத்த ஆப்ஜெக்ட் ரெப்ரஸ் பண்ணி அதில் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ஆப்ஜெக்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், டாட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ திஸ்ங்கிற ஆப்ஜெக்ட்ல நம்மளோட நேம் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் திஸ் டாட் நேம் திஸ் டாட் ஏஜ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணோன்னா அந்த திஸ் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஒட்டுமொத்த ஆப்ஜெக்ட் அதே மாதிரி ஆப்ஜெக்டே நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இந்த person.prototype நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி திஸ்ங்கிறதும் அந்த கம்ப்ளீட் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால அதில் உள்ள ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம டாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பர்சன்கிறத நம்ம வந்து புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கூட அசைன் பண்ண போகிறோம். அதாவது வேற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வேற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த பர்சன் ஆப்ஜெக்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா பர்சன் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறேன். வேர் இப்போ வந்து அந்த பர்சனுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். அந்த பர்சன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஈக்குவல் டு நியூ பர்சன் ஆஃப் கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதில் பாஸ் பண்ணோம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டி கிருஷ்ணா, ஏஜ் வந்து கிருஷ்ணா, நேம் வந்து கிருஷ்ணா, ஏஜ் வந்து 21, இஸ்எம்ப்ளாய்டு வந்து ட்ரூ. ஸோ இப்போ இதை நம்ம console.log பண்ணி பார்த்தோம்னா console.log ஆஃப் கிருஷ்ணா சரிப்பா. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஒன்று வந்து கிருஷ்ணாங்கிற ஆப்ஜெக்ட், அது இது 2 டைம் வந்திருக்க காரணம் திஸ்ங்கிற அந்த ஒன்று இருக்குது. அதனால அது ஒன்றாவது வாட்டி வந்திருக்கு. ஸோ கிருஷ்ணாங்கிற ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த person.prototype தூக்கி மேலே வச்சுக்குவோம். கட் பண்ணிட்டு இது கீழே போடுறேன். இப்போ இது ரெடி பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம பர்சனுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு புதுசாக ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டோம். புதுசாக ஒரு பர்சனை கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது கிருஷ்ணா அப்படிங்கிறதுல அதோட திஸ் வேரியபிள் வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை குறிக்கும். ஸோ இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா 2 டைப் ஆஃப் ஒன்று வந்து அவினாஷ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒன்று வந்து கிருஷ்ணாங்கிற ஆப்ஜெக்ட். அவினாஷ்ங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணது. அடுத்து வந்து அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்னொன்று ஒரு கிருஷ்ணாங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ ரெண்டுமே இருக்கு. ரெண்டோட திஸும் அதோட பர்டிகுலர் வேல்யூவை கரஸ்பாண்ட் பண்ணி இருக்கு. இன்னும் தெளிவாக சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம், பர்சனுங்கிற ஆப்ஜெக்ட். அதை வச்சு நம்ம கிருஷ்ணான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இந்த திஸ் வேல்யூ என்ன பண்ணோம்னா அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள வேல்யூவை நம்ம வந்து அதை வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இந்த திஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பர்சன் ஆப்ஜெக்ட்ல இருக்கும்போது அந்த அவினாஷ்ங்கிற வேல்யூ ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பர்சன் ஆப்ஜெக்ட் வந்து கிருஷ்ணாக்கு மேப் ஆனே அதோட ஆப்ஜெக்ட்டையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. இப்படி தான் ப்ரோட்டோடைப் அண்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் தான். ஸோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வீக்லி அண்ட் டைனமிக் டைப் லாங்குவேஜ். அதாவது வீக்லி டைப் அண்ட் டைனமிக் டைப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அது வீக்லி அண்ட் டைனமிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீக்லி டைப் அப்படின்னா என்னன்னா மற்ற லாங்குவேஜ் பைத்தான் சி அப்படின்னா அதான் ஸ்ட்ராங்லி டைப்டு அப்படிம்பாங்க.
ஸ்ட்ராங்லி டைப் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டாட்டிக் டைப்னு சொல்லுவாங்க. இது வந்து வீக் அண்ட் டைனமிக் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீக்லி டைப் அப்படின்னா என்ன? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அந்த வேரியபிள் வந்து நேம் வச்சுக்குவோம். நேம் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங் டைப்பு அவினாஷ். இப்போ அந்த நேம் வச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், கன்சோல் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் நேம் செமிகோலன். இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி என்னம்னா ரன் பண்ணால் நமக்கு அவினாஷ்னு வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த நேம் வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் டைப்பில் தான் இருக்கணுமா இந்த வேல்யூ? அது மாதிரி இப்போ திரும்பி ஒரு ஸ்ட்ரிங் டைப் அசைன் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கன்சோல் பண்ணி பார்த்துக்கலாம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் நேம் ரன் பண்ணுறோம். இப்போ வந்து திரும்பி ஸ்ட்ரிங் டைப் வச்சு மியூட்டேட் பண்ணும்போது மியூட்டேட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரிங் டைப் இல்லாமல் வேற ஒரு டைப் வச்சு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நேமுக்கு வந்து நம்ம வேற ஏதாவது டைப், இப்போ வந்து ஸ்ட்ரிங் டைப் கொடுத்துட்டோம். வேற ஏதாவது டைப் வச்சு மியூட்டேட் பண்ணால் இது மியூட்டேட் மற்ற லாங்குவேஜில் ஆகாது, எரர் த்ரோ போனோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து 12 அப்படிங்கிறது நம்பர் டைப், அதை வச்சு சேஞ்ச் பண்ணுறோம். கன்சோல் லாக் ஆஃப் நேம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் நமக்கு வேல்யூ 12 வந்துருச்சு. ஆனால் 12 வரக்கூடாது. நேம்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இப்போ ஃபால்ஸ் பூலியன் டைப் கொடுத்துட்டோம். இப்போ நேம் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன். இதே மாதிரி என்ன டைப்னாலும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வீக்லி டைப் அண்ட் டைனாமிக். அதாவது வேல்யூ வந்து ரன் டைமில் அதாவது டைனாமிக்காக அசைன் ஆகும். ஸோ அதனால தான் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வீக்லி அண்ட் டைனாமிக் டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் விசஸ் ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு index.html ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து அந்த index.js ஃபைல் கூட லிங்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல், அதாவது போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்ன? ப்ரௌசருக்கே உள்ள ஆப்ஜெக்ட் மாடல்ஸ். இது வந்து ப்ரௌசரில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேற எதுலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கூட ரிலேட்டட் ஆனது கிடையாது. இது தனியாக ப்ரௌசருக்குள்ள டிபெண்டன்ட். அதோட ஆப்ஜெக்ட் என்னன்னா விண்டோ ஆப்ஜெக்ட். இப்போ இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. இதில் வந்து நம்ம ஃபேமஸாக பார்த்துருப்போம் ஃபங்க்ஷன். அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அலர்ட். இந்த அலர்ட் ஃபங்க்ஷனு, இப்போ அந்த அலர்ட் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். விண்டோ டாட் அலர்ட் ஆஃப், இதுக்குள்ளே ஏதாவது பாஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ். இப்போ நம்ம இதை சேவ் ரன் பண்ணோம்னா என்ட்ரு கொடுத்தா வெல்கம் டு ஜேஎஸ் அப்படின்னு அலர்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து இன்னொன்று நம்ம ஃபேமஸாக பார்த்துப்போம். அது என்ன பார்த்தீங்கன்னா விண்டோ டாட் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டில் வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்டர் நேம். ஓகே, இப்போ வந்து இதில் நேம் சாம்பிளாக ஏதோ நேம் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த நேம் வந்து நமக்கு ஆன்சர் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குளோபல் ஆப்ஜெக்ட். இதை வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணணுமா? இதில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாமே குளோபல் மெத்தட்ஸ் அப்படி இருக்கும். குளோபல் மெத்தட்ஸாக இருக்கனால இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணணுமா, விண்டோ டாட் கொடுக்கணுமா அப்படி தேவையில்லை. வெறுமனே நம்ம அலர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலர்ட் ஆஃப் வெல்கம் அகெயின் இப்போ ரன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ப்ராம்ப்ட் பார்த்தோம். ப்ராம்ப்ட் ஆஃப் என்டர் சேனல் நேம். ஓகே சரிங்களா. இப்போ இது பண்ணால் நான் தியரி ஆர் ப்ராக்டிக்கல் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல்ஸாக யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா போம் பார்த்துட்டோம். அடுத்து டோம் பார்க்கணும், அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் தான் கம்ப்ளீட்டாக ஜாவாஸ்கிரிப்டுக்கு ரிலேட்டட் ஆனது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ங்கிற ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை நான் என்டர் பண்ணி பார்த்தேன்னா என்ன இருக்கும்னா இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் அது பார்த்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணும்போது அந்த ப்ளூ கலராக மாறுது அந்த ஒட்டுமொத்த index.html ஃபைலு. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட கம்ப்ளீட் index.html ஃபைல் இருக்குது. அதை நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹெட்டுக்குள்ளே பார்த்தா அதே தான் இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட் டைட்டில் இருக்குது. அடுத்த பாடிக்குள்ளே பார்ப்போம். பாடிக்குள்ளே அதே மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது. இதுதான் என்னோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து பர்டிகுலராக ஏதாவது ஹெட்டு அதே மாதிரி பாடி வேணும்னா அதை கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். HTML இல்லை ஹெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த HTML குள்ளே ஹெட் இருக்குது. இப்போ நான் ஹெட்டை ஆக்சஸ் பண்ணுறேன்.
சாரி ஹெட் HED. ஓகே, இப்போ நம்ம ஹெட் ஆக்சஸ் பண்ணால் நம்மளோட டாக்குமெண்ட்டோட ஹெட் இண்டெக்ஸ் டாட் HTML உள்ள டாக்குமெண்டோட ஹெட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ பாடி ஆக்சஸ் பண்ணி போவோம். டாக்குமெண்ட் டாட் பாடி அப்படின்னு ஆக்சஸ் பண்ணால் இப்போ நம்மளோட பாடியில் உள்ள என்ன எல்லாமே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு h2 வேல்யூ கொடுப்போம். h2 டேக் கொடுத்து அதில் வந்து என்ன பண்ணால் டாம் எலமெண்ட் இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஆக்சஸ் பண்ண பார்ப்போம். திருப்பி டாக்குமெண்ட் டாட் பாடி. ஓகே, டாக்குமெண்ட் டாட் பாடி. இப்போ இதை நம்ம ரன் பண்ணால் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த h2 டேக்ல சார் நான் ரீஃப்ரெஷ் பண்ண மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ திருப்பி ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா டாம் எலமெண்ட் வந்துருச்சு. டாக்குமெண்ட் டாட் பாடி. இப்போ ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட h2 எலமெண்ட் அங்கே இருக்குது. அந்த h2 எலமெண்ட் ஓவர் பண்ணும்போது அங்கே ப்ளூ கலரில் காட்டுது. இப்போது இந்த ஹெட்டில் உள்ள மெட்டா டேக்கை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? அந்த மெட்டா டேக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் ஹெட் டாட் மெட்டா அப்படின்னு நம்ம கொடுக்கலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். மெட்டா டேக் ஆக்சஸ் டாக்குமெண்ட் டாட் இது வந்து என்ன சொல்லலாம், ட்ராவர்சிங் அப்படிம்பாங்க. டாம் ட்ராவர்சிங் அப்படிம்பாங்க. டாம் வந்து ட்ராவர்ஸ் பண்ணி பார்க்குறது கம்ப்ளீட்டாக. அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா டாக்குமெண்ட் டாட் ஹெட் டாட் மெட்டா இப்படி ஆக்சஸ் பண்ணால் நமக்கு வராது. காரணம் என்னன்னா ஹெட் டேக்குள்ள மெட்டா டேக் இருக்கு. ஆனால் பட் அதை ஆக்சஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹெட் டேக்ல உள்ள சில்ட்ரனை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ சில்ட்ரன். இப்போ இந்த சில்ட்ரன் ஆக்சஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு HTML கலெக்ஷனுங்கிற ஒரு அரே ரிட்டர்ன் ஆயிருக்கு. இந்த அரேக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டா டேக் 2 மெட்டா டேக் ப்ளஸ் டைட்டில் டேக் இருக்கு. இப்படி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். டாக்குமெண்ட் டாட் இப்போ வந்து டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் சில்ட்ரனோட டைப் என்ன பார்ப்போம். டாக்குமெண்ட் டாட் ஹெட் டாட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் டைப்பு. ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்கு தான் நான் கொடுத்தேன். இது ஒரு ஆப்ஜெக்ட் டைப்னு வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா HTML கலெக்ஷன் ஃபைல் இதில் வந்து நம்ம வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆக்சஸ் பண்ணால் நமக்கு வந்து மெட்டா டேக் ரிட்டர்ன் ஆகுது. 0 ஆக்சஸ் பண்ணால் மெட்டா டேக் தான். 2 ஆக்சஸ் பண்ணால் நமக்கு டைட்டில் டேக் கிடைக்கும். இந்த டைட்டில் டேக்கோட டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட் நம்மளோட டைட்டில் ரிட்டர்ன் ஆயிரும். டைட்டில் என்ன இருக்கும் அந்த டைட்டிலோட டெக்ஸ்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அதுக்குள்ளே உள்ள டெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆயிரும். இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டாம் ட்ராவர்சிங் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணால் பாடி இருக்குது. பாடிக்குள்ளே h2 டேக் ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னு பார்த்தா டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் சில்ட்ரன்ஸ். இந்த 2 சில்ட்ரன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில்ட்ரன் அப்படிங்கிறத கொடுக்கணும். சில்ட்ரன். இப்போ வந்து இது என்ன ரிட்டர்ன் பண்ணால் ஒரு HTML கலெக்ஷன் அரே ரிட்டர்ன் பண்ணோம். அது என்ன h2 அண்ட் ஸ்கிரிப்ட் டேக். இப்போ இதில் 0 ஆக்சஸ் பண்ணால் h2. அதில் ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணால் நம்ம பல இதில் பார்த்தோம் டாட் டெக்ஸ்ட். ஸோ நான் அதே மாதிரி டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணேன். ஏன்னா இது வந்து நாட் டைட்டில். இது வந்து ஒரு h2 வந்து டெக்ஸ்ட் இது பண்ணுறதுனால டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் இங்கே உள்ள ப்ராப்பர்ட்டி. ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துட்டேன். இப்போ டாம் எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த டாம் எலமெண்ட்குள்ளே ஒரு பி டேக் கொடுக்குறேன். அதாவது இந்த h2குள்ளே பி டேக் இருக்குது. இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் சிம்பிளி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பாடி டேக்கில் உள்ள h2 டேக் ஆக்சஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்கணும்னா டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் சில்ட்ரன். அதில் வந்து ஃபார் டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் சில்ட்ரன் அதில் வந்து நான் வந்து என்ன கொடுக்கணும்னா h2 நம்ம வந்து 0 இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ அதில் உள்ள அதோட சில்ட்ரனை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் கண்டினியூ ட்ராவர்சிங் பண்ணுறக்காண்டி திரும்பி என்ன கொடுக்கணும் இதோட டாட் சில்ட்ரன். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சில்ட்ரன் தான் இருக்கும். அதாவது பி டேக் மட்டும்தான். ஸோ அதை நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 0 கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு பி டேக் ரெஃபர் ஆயிடுச்சு. இப்போ நான் இதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாற்ற ட்ரை பண்ணுறேன். சார் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹலோ. இப்போ எனக்கு அந்த பி டேக்கில் உள்ள வேல்யூ கிடச்சிருச்சு. டாமை நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணி பார்க்கலாம்னா டாம் எலமெண்ட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். டாம் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டோட வேல்யூவை நம்ம வேறு ஏதாவது வேல்யூக்கு அசைன் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ இது வந்து இதை வந்து டாம் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டாம் மேனிப்புலேஷனில் வந்து இது வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நான் திரும்பி ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் சில்ட்ரன். இப்போ இதில் எனக்கு எந்த எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணோம் டாட் 0 அதாவது h2 எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறேன். இதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா
டெக்ஸ்ட் கண்டென்ட்னா வந்து டாம் எலமெண்ட் அலோன் இருக்குது. இதை நான் வேறு வேல்யூக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்குக்கு சேஞ்ச்டு இதை நான் இப்போ என்ட்ரு பண்ணேன்னா டக்குன்னு பாருங்கள் இந்த ஒயிட் ஸ்க்ரீனில் சேஞ்ச் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு இதுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னா கொடுக்கணுமா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொன்று திரும்பி பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ திரும்பி என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் சில்ட்ரன் 0th இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறேன். இதோட சில்ட்ரன் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ இதில் 0 டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், அதாவது பி டேக்கோட வேல்யூ மாற்ற ட்ரை பண்ணுறேன். அலோலேருந்து என்ன மாற்றலாம்னா சிம்பிளி பெலோ. இப்போ வந்து பெலோன்னு மாறிடுச்சு. அந்த ஸ்ட்ரிங் போன வாட்டி பார்த்தோம் ஸ்ட்ரிங் டைப் தான் கொடுத்தோம். இந்த வாட்டி வேறு ஏதாவது டைப் கொடுத்து பார்ப்போம். 1 இதுவும் ஸ்ட்ரிங் தான். ஸோ இதை நான் நம்பருக்கு மாற்றுறேன். சிம்பிளி 1 அதுவுமே 1 தான். எனி டைப்பும் அட்டர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பூலியன் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். சாரி 100 கொடுத்து பார்ப்போம், நம்பர் தான். அடுத்த பூலியன் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். ட்ரூ. இதே மாதிரி எல்லா டைப்புமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளி ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை, பூலியன் அஸ் வெல் அஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் என்னோட H2 டேக்கை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சிங்கிள் H1 டேக்காக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா வரேன். ஓகே, இந்த HTML இதை கட் பண்ணிவிட்டு நம்ம H1 டேக் போட்டுக்கலாம். H1 டேக்கில் அலோவா அப்படிங்கிறத போட்டேன். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து டாம் வந்து மேனிபுலேஷன் பண்ணுறதுக்கு சில ஏபிஐஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம்ஸ், இதே மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கெட் எலமெண்ட் பை டேக் நேமை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டாம் மேனிபுலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டேக் நேம் அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம்னா டேகை யூஸ் பண்ணி எப்படி மேனிபுலேட் பண்ணுறது அப்படின்னு பண்ணலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு டேக் பாஸ் பண்ணணும். ஆர்குமெண்ட்டாக ஃபங்க்ஷன் இருக்கணும். டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம். இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட HTML கலெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தோம் ஒரு HTML கலெக்ஷன் வந்து ஒரு அரே ரிட்டர்ன் ஆச்சு. அதே மாதிரி இதுவும் HTML கலெக்ஷன் அரே ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஒரு டேக்ல நிறைய டேக் இருக்கலாம். அதே டேக்ல இப்போ H1 எடுத்துட்டோம்னா ஒரு H1 டேக் தான் இருக்கணுமா அப்படின்னு இல்லை, பல H1 டேக் இருக்கலாம். இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு H1 டேக் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு H1 டேக் H1 ASDF ஹலோ. இப்போ அதை சேவ் பண்ணேன். இப்போ வந்து என்ன பண்ணால் ஜஸ்ட்டு சிம்பிளி டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாற்றுவோம். சேஞ்சு செமிகோலன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் உள்ள டேக் 0th இண்டெக்ஸில் உள்ள அந்த H1 டேக் மட்டும் மாறி இருக்குது. மற்ற எல்லா H1 டேக்கும் அப்படி இருக்குது. இது டாக்குமெண்ட்டாக கிட்ட எலமெண்ட் பை டேக் நேம் வச்சு இப்படி மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் உள்ளதே, அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் 1ல் இருக்கிறதையும் மாற்றுறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சேஞ்ச் இதுவும் மாறிடுச்சு. இப்போ திரும்பி என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ஒட்டுமொத்த இதையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக அந்த ஐட்ரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இதோட லென்த் தேவை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் ஆஃப் H1 எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் ஆஃப் H1 டாட் லென்த் ஆக்சஸ். ஏன்னா இது ஒரு அரே தான், அதனால நம்ம டாட் லென்த் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், டாட் லென்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட H1 லென்த் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபார் லூப் வச்சு மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேர் i equal to 0 i less than number of H1 element semicolon i plus plus open brace. இப்போ வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் செஞ்சு போகிறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் இதில் நம்ம இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணால் ஐ கொடுத்துக்கிறேன். ஐ தான் ட்ராவல்ஸ் ஆகிட்டு இருக்கனால இப்போ இதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் மாற்றணும். டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் டேக் நேம்குள்ளே டேக் கொடுக்கணும். அதை கொடுக்க மாட்டேன். H1 ஆஃப் இப்போ இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஐ டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு
சிம்பிளாக ஐ கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா 1012 012 மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 0லேருந்து ஆரம்பிச்சு 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபார்வர்ட் அப்டேட் ஆயிருக்கு. இதுதான் டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முன்னாடி ஒரு கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் பார்த்தோம். இப்போ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் வச்சு எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். நீங்கள் சிஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு HTML எலமெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்ணலாம். அதனால் அந்த கிளாஸ் நேமை வச்சு நம்ம எப்படி டேக் ஆக்சஸ் பண்ணுறது. கிளாஸ் நேம் வந்து ஒரு இதுக்கு தான் யூஸ் பண்ணோம், இல்லை மெனிக்கு யூஸ் பண்ணலாம், நிறைய எலமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கிளாஸ் இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் அசைன் பண்ணுறேன். கிளாஸ் ஈக்குவல் டு இந்த HTML H1 எலமெண்ட்டுக்கு H1 டேக் இப்போ ஏதோ ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம் இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக வைக்கணும்னா நம்ம H1 டேக்னே வச்சுக்கலாம். H டேக்னு வச்சுக்குவோம். இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு எல்லா H1 டேக்கும் நான் அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். இதோட கிளாஸ் H டேக், இதோட கிளாஸ் H டேக். ஸோ இப்போ வந்து நமக்கு கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணும்போது 3 எலமெண்ட் கிடைக்கும். இப்போ அதை நம்ம என்ன பண்ணோம்னா, அதை document.get element by class name யூஸ் பண்ணி பார்ப்போம். console.log of document.get elements by class name of நம்மளோட டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா H டேக். ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் HTML கலெக்ஷன் அரே ரிட்டன் ஆயிருக்கு. இதில் 3 இது இருக்குது. ஏன்னா 3 H1 டேக்கில் 3 டேக், அந்த டேக்கை நம்ம 3 இதுலையும் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு HTML கலெக்ஷன் ரிட்டன் பண்ணுது. டாக்குமெண்ட் இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். டாக்குமெண்ட்.get element by class name நம்மளோட டேக் யூஸ் பண்ணுறோம். டேக் அதுக்கடுத்து இண்டெக்ஸ் கொடுக்கணும் 0. இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மேனிபுலேட் பண்ணலாம். டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு changed semicolon. இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா சேஞ்சுடு கிளாஸ் நேம் வச்சும் நம்ம மேனிபுலேட் பண்ணியாச்சு. அதாவது இப்போ ஒன்னை ஆக்சஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ் 1ல இருக்கிறத வந்து சேஞ்சாக மாறிடுச்சு. அடுத்து வந்து 2 அளவும் சேஞ்சாக மாறும். ஓகே, மாறிடுச்சு. இப்படி தான் டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதுதான் டாக்குமெண்ட்.get elements by class name DOM manipulations-ல. ஆனால் document.get element by class name பார்த்தோம்னா இப்போ document.get element by id document.get element by id. இப்போ இது வந்து என்னன்னா ஐடி யூஸ் பண்ணி ஐடி ஆட்ரிபியூட் வச்சு நம்ம பண்ணுறது. ஐடி ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிக், அதாவது கிட்டத்தட்ட ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான் இருக்கணும். அதே ஐடியை நம்ம சேம் ஐடி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஐடி ஒரு இதுக்கு மட்டும் ஐடி டேக் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐடி டேக் வந்து 1 தான். ஆனால் நீங்கள் கிளாஸ் நேம் பார்த்துருவீங்க, அது மெனி. டாக்குமெண்ட்.get element by id வந்து கிளாஸ் நேம் வந்து HTML கலெக்ஷன் ரிட்டர்ன் பண்ணிச்சு. இது வந்து என்ன பண்ணோம், ஒரே ஒரு எலமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணோம். அதை நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இதை கன்சோல் பண்ணி பார்க்கலாம். console.log of document.get element by id. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணால் நம்மளோட அந்த பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. பர்டிகுலர் டேக் உள்ள ஐடி உள்ள அந்த எலமெண்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆனால் கிளாஸ் நேம் வந்து ஒரு HTML கலெக்ஷன் ரெஃபர் பண்ணும். பிகாஸ் ஐடி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அசைன் டு சிங்கிள், அதாவது ஒரே ஒரு எலமெண்ட் தான் அசைன் பண்ணணும். அதுதான் கன்வென்ஷன். சிங்கிள் HTML எலமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்னா இதை வச்சு DOM manipulation எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். document.get element by id, அந்த ஐடி வந்து ஐடி டேக் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஐடி ஓகே டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு சேஞ்ச்டு semicolon ஐடி டைப் தான். ஸோ இப்போ அடுத்து நான் சேவ் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், சேஞ்ச் அந்த பர்டிகுலர் ஐடி உள்ள அந்த எலமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. document.get element by id வச்சு இப்படி தான் நம்ம DOM manipulations பண்ணணும். இப்போ வந்து இன்னொன்று என்ன பண்ணோம்னா document.query selector
அதுதான் ஐடி பார்த்துட்டோம். இப்போ வந்து கொரி செலக்டரை பற்றி பார்க்க போகிறோம். கொரி செலக்டர் வந்து கிட்டத்தட்ட சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சிஎஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க கிளாஸ் ஐடி அதை அப்படி யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் மற்றதுக்கு கம்பேர் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணால் கன்சோல் டாட் லாக் ஆஃப் டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆஃப் இப்போ வந்து h1 டேக் ஐடி டேக் இது மூணுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கொரி செலக்டரில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து டேக் நேம்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோம். டேக் நேம்ஸ் ஆக்சஸ் பண்ணால் அந்த டேக் நேம் அப்படி கொடுக்கணும் h1. இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு h1 எலமெண்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. பட் நார்மலாக டாக்குமெண்ட் கிட்ட எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் கொடுத்தோன்னா நிறைய எலமெண்ட் வரும். பிகாஸ் இந்த h1 டேக்ஸ் வந்து 3 டேக்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு டேக் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா கொரி செலக்டர் வந்து ஒரு எலமெண்ட் தான் யூஸ் பண்ணும். ஆனால் கொரி செலக்டர் ஆல் வந்து HTML அதாவது நோட் லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோட் லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஆனால் அங்கே வந்து கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் எது ரிட்டர்ன்னா HTML கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி இதுவும் ஒரு அரே தான். இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ 0 இண்டெக்ஸ் கொடுத்தனா என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதேமாதிரி 1 கொடுத்தனா அதேமாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டு யூஸ் ஆகும். கொரி செலக்டர் ஆல் கொடுத்தனா திரும்பி எனக்கு நோட் லிஸ்ட் வந்துருச்சு. இப்போது இந்த கொரி செலக்டர் வச்சு நம்ம டவுன் மேனிபுலேட் எப்படி பண்ணுறது, ஆக்சஸிங் கிளாஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படி பார்ப்போம். அதுக்கு மாதிரி டவுன் மேனிபுலேட் பண்ணுற மாதிரி இது வந்து சமைக்கிறேன் சிங்கிள் டேக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேக் வந்து ஆக்சஸ் பண்ணால் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு h1 எலமெண்ட் ஃபஸ்ட்டு h1 எலமெண்ட் அப்போ h1 எலமெண்ட் தரீங்கன்னா h1 எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஏதோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணும். h2னா அதில் ஃபஸ்ட்டு ஏதோ அதை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வச்சு சிங்கிள் டேக் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். கொரி செலக்டர் ஆல் வந்து எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணும். இதே மாதிரி கிளாஸில் உள்ள சிங்கிள் கிளாஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா சிங்கிள் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணால் அதே மாதிரி கொரி செலக்டர் யூஸ் பண்ணணும். ஒருவேளை எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வேணும்னா கொரி செலக்டர் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிங்கிள் கிளாஸ் அதாவது ஒரு நிறைய கிளாஸ் இருக்கும், அதில் சிங்கிள் கிளாஸை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா console dot log off document dot get element கொரி செலக்டர் ஆஃப். இப்போ இந்த கிளாஸ் ஆக்சஸ் சிஎஸ்எஸ் பண்ணலாம். சிஎஸ்எஸ்ல வந்து கிளாஸ் ஆக்சஸ் பண்ணால் டாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸ் நேமுக்கு முன்னாடி டாட் போடணும். கொரி செலக்டரில் டாட் டேக் என்னன்னு பார்த்துக்கோங்க h-tag. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் h-tag. இப்போ நம்ம இது பண்ணோம்னா நமக்கு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான், ஒரே ஒரு HTML எலமெண்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து அந்த கிளாஸில் உள்ள மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா அதுக்கு நம்ம வந்து கொரி செலக்டர் ஆல் யூஸ் பண்ணுவோம். அதையும் செக் பண்ணுவோம். console dot log off document dot கொரி செலக்டர் ஆல் ஆஃப் அதே மாதிரி தான் டாட் h-tag செமிகோலன். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அதே மாதிரி நோட் லிஸ்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஒரு 3 எலமெண்ட்ஸுக்கு 3 h1 டேக்கில் 3 இதுலையுமே நம்ம அந்த கிளாஸ் டேக்கை யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம ஐடியை யூஸ் பண்ணோம். ஐடி வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம், ஒரு எலமெண்ட் தான். ஸோ அதனால் இப்போ என்ன கொரி செலக்டர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். கொரி செலக்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ console dot log off document dot கொரி செலக்டர் ஆஃப் ஐடி டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியோட டேக் என்னன்னா ஐடி டேக் தான். ஸோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆஷ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் சிஎஸ்எஸ்ல. அதே மாதிரி தான் ஆஷ் ஐடி டேக். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணி ரன் பண்ணால் நம்மளோட அந்த ஐடி டேக் கூட பர்டிகுலர் அமௌண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து கொரி செலக்டர் ஆல் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் ஏதாவது எரர் வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி கொரி செலக்டர் ஆல் யூஸ் பண்ணுவோம். கொரி செலக்டர் ஆல் ஆஃப். இப்போ வந்து இதை நம்ம கொரி செலக்டர் ஆல் யூஸ் பண்ணுறதுக்கு அதே ஹேஷ்டேக்ல யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹேஷ்டேக்ல இப்போ நம்ம ஒரே ஒரு எலமெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போதைக்கு நோட் லிஸ்ட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு எலமெண்ட் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கா. ஸோ அந்த ஐடி டேக்கை நான் காப்பி பண்ணி எல்லா h1 டேக்கும் அந்த எலமெண்ட் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் h1 இந்த h1க்கு பேஸ்ட் பண்ணியாச்சு, அடுத்த h1க்கும் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், நோட் லிஸ்ட்டில் என்னோட 3 எலமெண்ட் யூஸ் பண்ணுங்க. ஆனால் இதை இப்படி யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்மளோட பேசிக் கன்வென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஐடி வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த கொரி செலக்டர் ஆல் ஆஃப் அந்த ஐடியில் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு கன்வென்ஷனுக்காண்டி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம். ஓகே, கிளாஸுக்கு வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணால் இதில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இப்போ டாக்குமெண்ட் கொரி செலக்டர் ஆஃப் h1 அப்படின்னு எல்லாமே பார்த்தா இதுதான் கொரி செலக்டர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா
டோம் மேனிபுலேஷன்ஸ் தான் மெயினாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து கொரி செலக்டர் யூஸ் பண்ணி டோம் மேனிபுலேஷன் பண்ணுவோம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆஃப் h1 டேக்ல உள்ள டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட்டை சேஞ்சில் அப்படி மாற்றுறேன். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் இதை மாற்றும். அதாவது அலோஹாய் வந்து இப்போ சேஞ்சாக மாறும். சேஞ்சாக மாறும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு, சேஞ்சு மாறிடுச்சு. இப்போ அதே மாதிரி கொரி செலக்டர் ஆலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல் ஆஃப் h1 டாட் டெக்ஸ்ட். இப்போ வந்து டேரெக்டாக இல்லை டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு நோட் செலக்டர் மாதிரி. ஸோ வி வாண்ட் ஆக்சஸ் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன். அதில் டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் ஆக்சஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு சேஞ்சு எக்ஸ்போர்ட்டிவ்ல சேஞ்சு க்ளோஸ் கொட்டேஷன். இப்போ நான் 1 கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் சேஞ்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்பி சேஞ்சுட்டு, 2 சேஞ்சுடும் ஆயிடுச்சு டாக்குமெண்ட் கொரி செலக்டர் வச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து கொரி செலக்டர் வந்து நம்ம கிளாஸ்ல யூஸ் பண்ணோம். அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆஃப் டாட் ஸ்டாக். இதில் உள்ள டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணணும். டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு, இப்போ இதில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளாஸ் வச்சு சேஞ்ச் பண்ணதுனால சேஞ்சுடு கிளாஸ். இப்போ நான் இதை ஓகே க்ளோஸ் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் சேஞ்சு கிளாஸ் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் கொரி செலக்டர் ஆல் இருக்குது. அதுவும் ஒரு நோடு லிஸ்ட் தான். இப்போ இதுலேயே ஆக்சஸ் பண்ணால் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல் ஆல் இப்போ அதில் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். டாட் செகண்ட் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு, இப்போ இதை என்ன பண்ணலாம்னா சேஞ்சு கிளாஸ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணீங்கன்னா சேஞ்சு கிளாஸ். அதாவது செகண்ட் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ண வந்துருச்சு. செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ அது மாதிரி ஐடியும் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆஃப் டேக் ஹேஷ் ஐடி டேக் யூடியில் ஜி டெக்ஸ்ட் கண்டென்ட் அதை நான் மாற்றிக்கிறேன். ஈக்குவல் டு சேஞ்ச் ஐடி. ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், மாறல. ஐயோ ஆமாம், அந்த டிடி மாத்திர டேக் சேஞ்ச் ஐடி இப்போ மாறிடுச்சு. இப்போ சேஞ்ச் கிளாஸ் சேஞ்ச் ஐடி எல்லாமே பண்ணிட்டோம். இதுதான் டாக்குமெண்ட் கொரி செலக்டர் இன் DOM மேனிபுலேஷன்ஸ். இது ஜாவாஸ்கிரிப்ட்ல கொரி செலக்டர் வச்சு இப்படி தான் நம்ம வந்து DOM மேனிபுலேஷன்ஸ் பண்ணோம். கொரி செலக்டரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சிஎஸ்எஸ் மாதிரி இதை பண்ணுறதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் கொரி செலக்டர் வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டைல்ஸை மேனிபுலேட் பண்ணணும். DOM மேனிபுலேஷன் தான் ஸ்டைல், அதெல்லாம் மேனிபுலேட் பண்ணலாம். அதாவது ஒரு HTML எலமெண்டோட ஸ்டைலை சிஎஸ்எஸ் வச்சு தான் மாற்றணும் அப்படின்னா இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு மேனிபுலேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி என்னன்னா ஐடி டேக். இப்போ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் எலமெண்ட் தான் தேவை. அதில் உள்ள ப்ராப்பர்ட்டி ஸ்டைலுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதில் நமக்கு என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதை நம்ம வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அழகாயோட கலர் மாற்ற போகிறேன். பிளாக்ல இருக்குது. அதை நான் என்ன பண்ணேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு மாற்றுறேன்னா ரெட்டுக்கு மாற்றி பார்ப்போம். ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். அழகாயங்கிறது பிளாக் கலர்லேருந்து ரெட் கலராக மாறிடுச்சு. ரெட் கலராக மாறிடுச்சு. கலர் மட்டும் தான் மாற்றணுமா அப்படின்னா ப்ளூ கலராக மாற்றியாச்சு. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ கலர் மட்டும் தான் மாற்றணுமா அப்படி இல்லை, ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸை மாற்றுறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து பிக்சல் இல்லை ரெம் அதே மாதிரி எதாவது கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிக்சல் யூஸ் பண்ணுறேன். 24 பிக்சல் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சின்ன சைட்டு. ஸோ இப்போ வேறு ஏதாவது வழியை கொடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 45 பிக்சல் கொடுப்போம். 45 பிக்சல் பெருசாகிடுச்சு. 45 பிக்சல் கொடுத்தா ஃபாண்ட் சைஸை மாற்றிடுச்சு. இதே மாதிரி வந்து ஸ்டைலில் உள்ள எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் கலராக மாற்றணும். பேக்ரவுண்ட் 45 பிக்சல்லேருந்து என்ன மாற்றலாம்,
சாரி பேக்ரவுண்ட் கலர் எதாவது வைக்கலாம். ரெட் கலர்லாம் மாறிடுச்சு. சர்ச் பண்ணி பார்க்கலாம்னா டாக்குமெண்ட் டாட் query செலக்டார். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம எதாவது எலமெண்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ணோம், ஐடி இன்னும் இல்லை நம்ம கிளாஸ் ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். டாட் கிளாஸோட நேம் என்னன்னு பாருங்கள், ஹேஷ்டேக். ஸோ இந்த ஹேஷ்டேக்கை நான் யூஸ் பண்ணுறேன். டாட் பேஸ் பண்ணிட்டேன், ஹேஷ்டேக் டாட். இப்போ இதோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு சிங்கிள் எலமெண்ட்டோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் ஆகும். டாட் ஸ்டைல் இதோட பேக்ரவுண்ட் கலரை ஆக்சஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலரை நம்ம மாற்ற ட்ரை பண்ணோம். இது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் வேணால் எல்லோ. இப்போ எல்லோ வேணால் ஃபஸ்ட்டு அலோஹாய்ங்கிறது ரெட் கலர்லேருந்து இப்போ வந்து எல்லோ கலர் மாறிடுச்சு. ஓகே, இப்போ இதை வந்து ஒர்க் ஆகிடுச்சு. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட கொரி செலக்டர் ஆலை யூஸ் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல். கொரி செலக்டர் ஆல் வந்து ஒரு நோடு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் இந்த 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 டேக் வந்து சில ஸ்டைலுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நோட் லிஸ்ட்டுக்கு அப்ளை ஆகாது, பர்டிகுலர் எலமெண்ட் தான் அப்ளை ஆகும். ஸோ அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கூட ஈக்குவல் டு எல்லோ. ஸோ இதை ரன் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எரர் வந்துருச்சு. அதே மாதிரி ஸோ இந்த கொரி செலக்டரை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதே தான் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேமுக்கும் பிறந்தோம், கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேமுக்கு பிறந்தோம். ஸோ அதனால் இப்போ கொரி செலக்டர் பர்டிகுலர் இண்டெக்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணி நம்ம அதோட கலர் மாற்றி பார்ப்போம். சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் DOM manipulations ஆஃப் ஸ்டைல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எலமெண்ட்ஸ் வந்து DOM வச்சு எப்படி எலமெண்ட்ஸை கிரியேட் பண்ணலாம், கிரியேட்டிங் எலமெண்ட் யூசிங் DOM, அதுதான் பார்க்க போகிறோம். DOM வச்சு எப்படி எலமெண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ index.html வந்து பாடிக்குள்ள h1 டேக்ஸ் இருக்கு. இந்த பாடிக்குள்ள நிறைய h1 டேக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று ஒரு டேக் யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம்னா, டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் கிரியேட் எலமெண்ட் இப்படி நம்ம கொடுக்க முடியாது. இப்படி ஒரு மெத்தடும் நமக்கு கிடையாது. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் எலமெண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வேணும். ஆனால் அந்த மெத்தடை வந்து நம்ம என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணணும். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பர்டிகுலர் எலமெண்ட் கூட அப்பாயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடினா அந்த பாடி டேக்ல அப்பாயின் பண்ணணும்னா அப்பாயின் சைல்டு ஒரு மெத்தட் அதை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதை கிரியேட் பண்ணி பார்ப்போம். டாக்குமெண்ட் ஆன் கிரியேட் எலமெண்ட். இப்போ வந்து ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எலமெண்ட் h1ங்கிற எலமெண்ட். இப்போ நம்ம கிரியேட் பண்ண எலமெண்ட்டை டேபிள் அசைன் பண்ண போகிறேன். வேறு எலமெண்ட் கூட அசைன்மெண்ட்டு செமிகோலன் வச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த எலமெண்ட் ப்ராப்பர்ட்டியில் உள்ள டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண போகிறேன். எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரியேட்டட் யூஸிங் this DOM செமிகோலன். இப்போ வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணால் ஒன்றும் வராது. பிகாஸ் ஏன்னா நம்ம இந்த சைல்டா என்ன எதுக்குள்ளனா பாடி டேக்குள்ள ஒரு சில்ட்ரனை அசைன் பண்ணணும். அந்த சில்ட்ரனா அசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த பாடி டேக்குள்ள நம்ம அந்த எலமெண்ட் கிரியேட் பண்ண எலமெண்ட்டை அப்பாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயிண்ட் சைல்டு. அதுக்காண்டி நம்ம இந்த பாடி எலமெண்ட் இருக்குது, இந்த பாடி எலமெண்ட் கூட இந்த h1 டேக்ஸ் அதெல்லாம் இதோட சில்ட்ரன்ஸ், அது கூட நம்ம இது ஒரு சில்ட்ரனா அப்பாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, டாக்குமெண்ட் டாட் பாடி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட் டாட் பாடியை நம்ம கன்சோல் பண்ணி பார்த்துருவோம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் டாக்குமெண்ட் டாட் பாடி. இப்போ இதை கன்சோல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பாருங்கள் பாடி டேக் இருக்குது. இந்த பாடி டேக்குள்ளே நம்ம பார்த்து இந்த மூணு h1 டேக் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 3 h1 டேக்ஸ் அதோட ஸ்கிரிப்ட் டேக்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இது கூட நான் அப்பன் பண்ண போகிறேன். டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் அப் அண்ட் சைல்டு அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி இப்போ இந்த என்ன எலமெண்ட்டோ அதை பாஸ் பண்ணுறோம். ஸோ எலமெண்ட் இப்போ நம்ம அதை பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அந்த அளவு கீழே இந்த எலமெண்ட் இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ அளவு கீழே கிரியேட்டட் யூஸிங் JSDOM அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ண எலமெண்ட் வந்து அது கூட அப்பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு DOM மேனிப்புலேஷன்ஸில் நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணோம்னா, இன்னொன்று ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். இந்த எலமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் ஆஃப் இப்போ இந்த எலமெண்ட் என்ன பட்டன் எலமெண்ட். இந்த பட்டன் எலமெண்ட் நம்ம டாக்குமெண்ட் அப்போ பண்ணி பார்ப்போம். பட்டன் டாட் இதோட
இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு லேபிள் வைக்கணும், அதாவது பட்டனுக்கு ஒரு லேபிள் கொடுக்கணும். அதுக்கு நம்மனா பட்டன் டாட் செட்டில் டெக்ஸ்ட் கண்டென்ட் பட்டன் அனதர் எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு இப்போ இந்த லேபிளாக என்ன பண்ணால் பட்டன் அப்படின்னு நான் லேபிள் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம டாக்குமெண்ட் டாட் இதையும் அப்பாயின் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் அப்பாயின் சைல்ட் ஆஃப். இப்போ இதில் நம்ம அந்த அனதர் எலமெண்ட்டை சேவ் பண்ணி இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா அந்த பட்டன் நமக்கு இருக்கும். பட்டன் இருக்குது, அதே மாதிரி பட்டன். இப்போ இந்த பட்டனுக்கும் நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தோம்னா இந்த அனதர் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி நம்ம அதே மாதிரி ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணலாம். அனதர் எலமெண்ட் டாட் ஸ்டைல் டாட் இப்போ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு கலர் பேக்ரவுண்ட் கலர் அதே மாதிரிலாம் நம்ம பேக்ரவுண்ட் கலர் வச்சு பார்ப்போம். பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ வச்சுக்குவோம் செமிகாலன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ அந்த பட்டன் வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இப்படி தான் வந்து நம்ம என்ன எலமெண்ட் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம் எலமெண்ட்டை, அந்த எலமெண்ட்டை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 எலமெண்ட் இருக்குது, அதாவது 3 H1 டேக்ஸ் இருக்குது. அதில் அதுக்கு ஒரு ஐடி டேக் இருக்குது. 3க்குமே இப்போ இந்த 2 ஐடி டேக்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். 2மே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு இந்த எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணுவோம். ஐடி ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அது ஐடி ப்ராப்பர்ட்டி ஐடி டேக். ஓகே, இப்போ இதில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா ரிமூவ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் உண்டு. அந்த மெத்தட் நம்ம ஆக்சஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா அந்த ஐடி டேக் உள்ள எலமெண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ரிமூவ் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து நம்ம எலமெண்ட்டை க்ரியேட்டும் பண்ணலாம், அதே மாதிரி எலமெண்ட்டை ரிமூவ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி டெலீட்டும் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து எலமெண்ட்ஸ்லேயே பார்த்தேன்னா எனக்கு பாடி டேக்குள்ள 2 H1 டேக் தான் இருக்குது, 3 H1 டேக் இல்லை. இந்த எலமெண்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்படி தான் DOM மேனிபுலேஷன்ஸாக எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ 3 H1 டேக் இருக்குது. இப்போ அதுக்கு பதில் இப்போ நான் இன்னொன்று ஒரு எலமெண்ட்டை வாங்க போகிறேன் கிளாஸ் நேம் வச்சு. இப்போ ஃபஸ்ட் ஐடி வச்சு வாங்கினா இப்போ கிளாஸ் நேம் வச்சு போகிறோம். ஹேஷ்டேக் அப்படின்னு அந்த கிளாஸ் நேம் வச்சு ஹேஷ்டேக் டாட் இது நம்ம டேரக்ட் ரிமூவ் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணிவிட்டு டாட் ரிமூவ் ஆஃப். இப்போ ரிமூவ் பண்ணனா 2 எலமெண்ட் போயிடுச்சு. ஏன் இப்படி 2வது எலமெண்ட் போச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது ஃபஸ்ட்டோட H1 டேக்கை ரிமூவ் பண்ணிடும். அதே நேரத்தில் நம்ம வந்து இப்போ வந்து 2வது வாட்டி கிரியேட் பண்ணும்போது 2வது எலமெண்ட் ரிமூவ் பண்ணோம். ஸோ 2 எலமெண்ட் ரிமூவ் ஆகி 2 H1 எலமெண்ட் ரிமூவ் ஆகி இப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு H1 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து DOM மேனிபுலேஷன் தான் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து இன்னொன்று ஒரு இது பார்ப்போம். ஒரு பி டேக் வந்து ஒரு டிவ் டேக்குள்ளே போட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து 2 வழியில் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இண்டஸ்ட்ரியல் ஒரு பி டேக் ஓப்பன் பண்ணுறேன், டிவ் டேக் போட்டு அதுக்குள்ளே ஒரு பி டேக். இந்த பி டேக்கில் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து ஒரு இப்போ வந்து இன்னொன்று ஒரு H1 டேக் ஓப்பன் பண்ணிடுவோம். H1 டேக்கில் சம்திங் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அடுத்த ஒரு H2 டேக் எலமெண்ட். இப்போ நான் இங்கே போய் வரேன். இப்போ வந்து நம்ம இது வந்து இந்த பி டேக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஐடி ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவோம். ஐடி இஸ் ஈக்குவல் டு பி டேக். ஓகே, இப்போ அந்த பி டேக் வச்சு நான் வந்து இந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து மொத்தம் எத்தனைன்னா அந்த சம்திங் எலமெண்ட் எல்லாம் இருக்குது, அதோட ஒரே ஒரு H1 டேக் இருக்குது. ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு எல்லா H1 டேக்கும் தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பி டேக் தான் ரிமூவ் பண்ணணும். அந்த டிவ் டேக்கில் உள்ள பி டேக் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு 2 ways இருக்குது. ஃபஸ்ட்டு வேஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வே பார்ப்போம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி தான் கிரியேட் பண்ணோம். ஸோ ஐடி அந்த ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பி டேக் டி ஸ்மாலாக கேப்டாக பார்த்துக்கலாம் ஸ்மால் டி. ஸோ ஸ்மால் டி. இப்போ இதை நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன், வேரியபிள் எலம். ஸோ இப்போ நான் வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து என்ன பண்ணால் எலம் டாட் இதோட பேரண்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதோட பேரண்ட் எலமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிவ் எலமெண்ட். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட் எலமெண்ட் டாட் இப்போ அதில் நான் ரிமூவ் சைல்டு அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு, அதை ஆக்சஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணால் இந்த எலமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுவோம். எலமெண்ட் அப்படின்னு பாஸ் பண்ணோம். இப்போ அந்த வேரியபிளாக பாஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணால் அந்த பி டேக்கை ரிமூவ் பண்ணிடும். அந்த பேரண்ட் எலமெண்ட்டில் உள்ள பி டேக்கை அப்படியே ரிமூவ் பண்ணிடுச்சு ஆங்கிறத. இப்போ இது ஒரு வழி. இன்னொன்று ஒரு வழி சிம்பிளான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதில் இந்த பி டேக்லேயே நம்ம ஜஸ்ட் ரிமூவ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா
இப்படின்னு நம்ம பண்ணிடலாம். இது ஈஸியாக பார்த்தா ஃபஸ்ட்டு பொறுத்தவரை தான் இதே மாதிரி எந்த நம்பர்னாலும் நம்ம கிரியேட் பண்ணி அதை டெலீட் பண்ணிக்கலாம். இதுதான் DOM மேனிப்புலேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.